ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பொய்கை முனிபூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல்வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன்னம் பாணநாதன் தொண்டரடி பொடி மடிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரசிந்த்யாத்மா பக்தைர்பாகவதை சஹா. இன்றைய தினம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று நம்முடைய தாயாரான ஆண்டாளாலே காட்டிக் கொடுக்கப்பெற்ற உத்தமமான சுதினம். எல்லோருடைய மதியும் நிறைந்திருக்கக்கூடியதான இந்த உத்தமமான தேவதைகளினுடைய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த சமயத்திலே எம்பெருமான் பிராட்டி ஆழ்வாராச்சாரியர்கள் விஷயமான பலவிதமான உபன்யாசங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே எம்பெருமானுடைய மறு அவதாரங்களாக கருதப்படுகிற ஆழ்வார்களை பத்தினதான வைபவத்தை இந்த மாசம் முழுக்க அனுபவிக்க போறோம். இந்த உபன்யாசத்தினுடையதான தலைப்பு ஆழ்வாரில் ஆழ்வோம். ஆழ்வார் அப்படின்னா என்ன? எம்பெருமானுடைய அழகிலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலும் ஆழங்கால் பட்டு ஆழ்ந்து அந்த எம்பெருமானுடைய குணக்கடலிலே மூழ்கி முத்தெடுத்தவர்கள் ஆழ்வார்கள். அவளுடைய பெருமை என்ன அப்படின்னா, இவா எப்படி எம்பெருமானுடைய அழகிலும் எம்பெருமானுடைய குணங்களிலும் மூழ்கினார்களோ அதனுடைய வெளிப்பாடாக இவர்கள் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பாசுரங்களை எல்லாம் பாடினான். அப்ப ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்னு சொல்லக்கூடியது அவளுடையதான பக்தியை சொல்லக்கூடிய அவளுடையதான அனுபவம். அந்த அனுபவத்தை அவா பெற்றது மட்டுமல்லாமல் அவளுடைய பாசுரங்களை யார் சேவிக்கிறாளோ அந்த பக்தர்களுடைய மனதிலும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் ஆழ்வார்கள். சுலபமா சொல்லணும்னா, தாங்கள் மட்டுமே பகவானுடைய அழகிலும் குணங்களிலும் ஆழ்ந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய பாசுரங்களை சேவிப்பவர்களையும் பகவானுடைய வடிவழகிலும் குணங்களிலும் ஆழச் செய்பவர்கள், மூழ்கச் செய்பவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களில் நாம் ஆழப் போகிறோம். ஆழ்வார்கள் பகவானிடத்திலே ஆழ்ந்தார்கள், ஆழங்கால் பட்டார்கள், முத்தெடுத்தார்கள். அந்த முத்துதான் திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். நாம ஆழ்வார்கள் ஆழப் போறோம். ஏன் சுவாமி, ஆழ்வார்களே பகவானிடத்துல தானே ஆழ்ந்தா, நேரம் நாமளும் பகவானிடத்துல ஆழ வேண்டியது தானே அப்படின்னா, ஆழ்வார்களை போலே பகவானை நேரே சாட்சாத்காரம் பண்ணக்கூடியதான பரபக்தி நமக்கு கிடையாது. மதுர கவி காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கேன்னு சுவாமி தேசிகன் சாதித்தபடி ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் கொண்டு எம்பெருமானை பற்றுவதுதான் நமக்கெல்லாம் முடிந்த விஷயம், நமக்கெல்லாம் சுலபமான விஷயம். பெருமாளிடத்துல நேரடியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமா மோட்சத்துக்கு போறதுன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்களினுடைய நிஷ்டைக்கு வேணா சரி வரும், நமக்கு அதுக்கு யோகியத்தை இல்லை. ஆனபடியினாலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுத்தபடி ஆச்சாரியர்களையும் ஆழ்வார்களையும் முதல்ல நன்னா புரிஞ்சுண்டு அவளிடத்துல பகவானிடத்துல இருக்கக்கூடியதான பக்தியும் விசுவாசமும் ஏற்பட வேணும் முதல்ல. அப்படி ஏற்படுகிற போதுதான் அந்த ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே நமக்கு அவர்களுக்கு சமானமான அல்லது அவர்களுடைய அனுபவத்திலே ஒரு துளி அனுபவமாவது ஏற்படும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆச்சாரியனை பெருமாளுக்கு சமானமாக நினைத்து பக்தி பண்ணக்கூடிய ஒருவனுக்கு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே அவன் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் கூட தானே விளங்கும் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு ஆச்சாரியனிடத்துல ஒரு சிஷ்யர் காலக்ஷேபம் பண்றார், எத்தனை வருஷம் முடிகிறதோ பண்றார், அதுக்கப்புறம் புறப்பட்டு வேற எங்கேயோ போயிடுறார். பல விஷயங்கள் அந்த சுவாமி கிட்ட இவரால் பக்கத்துல இருந்து கத்துக்க முடியல. ஆனால் அந்த ஆச்சாரியன் சாட்சாத் பெருமாளே நமக்கு ஆச்சாரியனா வந்து காலக்ஷேபம் சாதித்தார் அப்படின்னு அந்த ஆச்சாரியனை பெருமாளுடைய மறு வடிவம் அப்படின்னு இவர் உணர்ந்து பக்தி பண்றார். எம்பெருமானிடத்துல எத்தனை பக்தி உண்டோ அத்தனை பக்தி ஆச்சாரியனிடத்துல உண்டு. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு அந்த ஆச்சாரியன் சாதிக்காத விஷயங்களும் கூட அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே இவருடைய ஆச்சாரிய பக்தியினாலே தானே விளங்கும் அப்படின்னு சுவாமி தேசிகனே அருள் செய்திருக்கார். ஆகையினாலே
ஆழ்வார்களுடைய அருளி செயல் புரியணும், அந்த அனுபவம் நமக்கு துளியாவது வரணும் அப்படின்னா ஆழ்வார்களிடத்திலே பெருமாளுக்கு சமானமான பக்தி நமக்கு வேண்டும் முதல்ல. ஆகையினாலே ஆழ்வார்களைப் போல எம்பெருமானில் ஆழ்வதற்கு முன்னால் நாம் ஆழ்வாரில் ஆழ்வோம். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா பிரபந்தசாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணினார். அதுல ஆழ்வார்களுடைய அவதாரம் பண்ணின ஊர் என்ன, அவர்கள் பிறந்த மாசம் என்ன, நட்சத்திரம் என்ன, அவர்கள் அருளி செய்த பிரபந்தங்கள் என்ன, அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன, இது எல்லாத்தையும் சொல்லி அந்த ஆழ்வார் இடத்துல ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் சுவாமி. ஒரு பாட்டிலையும் என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, ஆழ்வாரே, நீங்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தை உங்களுடைய அனுகிரகத்தினாலே நான் கற்று உணரும்படியாக நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். இப்ப நமக்கு திருப்பாவை வரணும்னா ஆண்டாள் இடத்துல பிரார்த்திக்கணும், அம்மா எனக்கு திருப்பாவை வரும்படியா அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திக்கணும். ஆண்டாளுடைய அனுகிரகம் இருந்தால் ஒழிய திருப்பாவை வராது. அடுத்தபடியா திருப்பாவை தெரிஞ்சுண்டா போருமா, திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷங்கள் புரியணும்னா அம்மா திருப்பாவையினுடைய அர்த்தங்கள் உள்ளபடி புரியணும், அதுக்கான ஞானத்தை கொடுத்து எனக்கு அந்த அனுகிரகத்தையும் பண்ணு அப்படின்னு ஆண்டாள் இடத்திலேயே பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்திக்கிற போதுதான் முதல்ல பாசுரங்கள் நமக்கு வரும், அந்த பாசுரங்களினுடைய அர்த்தமும் புரியும். அதனாலே ஆழ்வாரில் ஆழ்வோம் என்பது பகவானில் ஆழ்வதற்கு முதல் படி. ஆகையினாலே இன்று முதல் ஆழ்வார்களில் ஆழப் போகிறோம். இது அடியேன் இன்னைக்கு உபன்யாசத்தை ஆழ்வாரில் ஆழ்வோம் ஓர் அறிமுகம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு ஆழ்வார்களுக்கு ஒரு அறிமுகமா வச்சுருக்கேன். நாளையில இருந்து தான் ஆழ்வார்களுடைய சரித்திரம் ஆரம்பிக்கும். ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை விட இந்த உபன்யாசத்தை நன்னா காதை தீட்டிக் கொண்டு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட கேட்க வேண்டும். ஏன்னா ஆழ்வார்னா யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டாதான் அவளுடைய சரித்திரங்கள் மேல நமக்கு ஆசை வரும். லோகத்துல எத்தனையோ பேர் பிறக்கிறா, ராஜ்யம் பண்றா, போய் சேர்றா. அவளுடைய சரித்திரத்தை எல்லாம் நாம பெருசா கொண்டாடுறதில்லை. ராமன் அப்படின்ற ஒரு ராஜாவினுடைய சரித்திரத்தை ஸ்ரீமத் ராமாயணம்னு கொண்டாடுறோம். கண்ணன்னு சொன்ன ஒரு துவாரகாதீஷன்ற ராஜாவினுடைய சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதம் முதலிய புராணங்களிலே எக்கச்சக்கமா கொண்டாடி போற்றுகிறோம். எத்தனையோ ராஜாக்கள் வந்தா ராமனையும் கண்ணனையும் ஏன் நாம கொண்டாடணும்னா நம்ம நல்ல கதிக்காக போறதுக்காக வந்த ராஜாக்களவான அப்படின்னாலே அவால கொண்டாடுறோம் அப்படின்றதுதான் விஷயம். அந்த மாதிரி எத்தனையோ பக்தர்கள் எம்பெருமானுடைய குணங்களிலே ஆழங்கால் பட்டவா இவெல்லாம் பிறந்திருக்காளே சுவாமி. அவெல்லாம் இருக்கச்சே நாம ஏன் ஆழ்வார்கள்ல இறங்கி ஆழங்கால் படணும் அப்படின்னா நமக்காக, நம்மை தூக்கி விடுவதற்காக, சம்சார சாகரத்திலிருந்து நம்மளை கரை சேர்ப்பதற்காக அவதாரம் பண்ணினவர்கள், நமக்காகவே வந்தவர்கள் ஆழ்வார்கள். ஆகையினாலே அவர்களில் ஆழங்கால் படுவதுன்றது முக்கியம். அதற்கு ஆழ்வார் அப்படின்ற வார்த்தையினுடைய பெருமை என்ன, மகிமை என்ன, எதனால் ஆழ்வார்கள் பிறந்தான்றதை எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் அப்படின்னு ஆச்சரியமா ஒரு மணிப்பிரவாள கிரந்தம் பண்ணியிருக்கார். உபகாரம் அப்படின்னா உதவி, சங்கிரகம்னா சுருக்கம். பெருமாள் நமக்கு இது வரைக்கும் என்னென்ன உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அத்தனை உதவிகளினுடைய சுருக்கமா அந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகன் தொகுத்திருக்கார். பெருமாள் தான் நம்மளை படைச்சார், பெருமாள் தான் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கார், அவர் தான் நமக்கு மோட்சம் தர போறாருன்னு சொல்றோமே, அதை வெறுமை அப்படி மேலோட்டமா சொல்லாம இந்த சம்சாரத்துல மாட்டின் இருக்கிற நாம கரை சேர்ந்து அவனுடைய திருவடிகள்ல மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு பெருமாள் என்னென்ன உதவிகள் என்னென்ன உபசாரங்களை எல்லாம் நமக்கு பண்ணினான் அப்படின்னு அந்த உபகார பரம்பரைன்னா ஒரு உதவி ரெண்டு உதவி இல்ல சுவாமி, அடிக்கின்றே போல அவன் பண்ணக்கூடிய உதவிகளை அதுல முக்கியமானதை எல்லாம் தொகுக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகத்துல தொகுத்தார். ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரத்திலையும் தொகுத்திருக்கார். அந்த ரகசியத்திரயசாரத்துல குரு பரம்பராசாரம்னு சொல்லக்கூடிய பாகத்திலே ஆழ்வார்களை பத்தி சொல்லும் போது, சர்வலோகத்துக்கும் பரமாச்சாரியனான சர்வேஸ்வரன் பிரம்மாவுக்கு அடியிலே வேதங்களை கொடுத்தும், அதாவது நாம இந்த சம்சாரத்திலேருந்து கரசேறி வைகுண்டம் போறதுக்கு பெருமாள் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணினார் அப்படின்னு பட்டியல் போட்டு வரார். ஒரு வார்த்தையும் சுவாமி தேசிகனுடைய வார்த்தையை சொல்லி அப்படியே அடியேன் சொல்லிட்டு வரேன். சர்வலோகத்துக்கும் பரமாச்சாரியனான சர்வேஸ்வரன் எல்லா உலகங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடிய, எல்லாவற்றையும் ஆளக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவுக்கு அடியிலே வேதங்களை கொடுத்தும், முதல்ல சிருஷ்டி சமயத்திலே பிரம்மாவுக்கு வேத உபதேசம் பண்ணி, இந்த வேத மந்திரங்களை கொண்டு நீ சிருஷ்டி பண்ணினையானா உன்னால சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல சிருஷ்டியை பண்றான். எதனால சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா, நாமெல்லாம் ஜீவர்கள் உருவம் இல்லாம, உடம்பு இல்லாம, பேர் இல்லாம, எல்லோரும் ஒரு பிண்டம் போலே, ஒரு கல்லு போலே, ஒரு கட்டை போலே, உணர்ச்சி இல்லாமல், அறிவு இல்லாமல் எம்பெருமானோடையே இருந்தவா. அந்த மாதிரி இருக்கிற தசையில நம்மளால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, ஞானம் இருக்காது, எம்பெருமானை அடைவதற்கான பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்மளால மோட்சம் போக முடியாது.
மோட்சம்னா என்ன? எம்பெருமானை அடைந்து அவனை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அதுதானே மோட்சம். அதை பண்ணணும்னா நமக்கு ஒரு உடம்பு, ஒரு சரீரம் தேவை. ஒரு சரீரத்துல இருந்துதான் நம்மளால பக்தியோ பிரபத்தியோ பண்ண முடியும். நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிறச்ச கூட என்ன பிரார்த்திக்கிறா பெருமாளிடத்துல? ஏதத் தேக அவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம். இதோ கீழே விழுந்து சேவிச்சுருக்கானே என்னுடைய சிஷ்யன், அவனுடைய பாரத்தை உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் பெருமாளே. இந்த உடம்பு அவனுக்கு எப்ப விடுறதோ அந்த க்ஷணத்துல நீ அவனுக்கு மோட்சம் தரணும்னு பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி அந்த உடம்பை இட்டுதான் பிரார்த்திக்கிறோம். ஆகையினாலே சரீரம் உடம்பு இல்லை அப்படின்னா ஜீவனாலே பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்து மோட்சம் போக முடியாது. அப்போ உருவம் இல்லாம, பேர் இல்லாம, ஒரு வழி இல்லாம, வெறும கல்லு போல கட்ட போல ஒரு பிண்டமாட்டமா தன்னிடத்திலே ஜீவனை வைத்துக் கொண்டிருப்பதற்கு பெருமாளுக்கு மனம் வரவில்லை. அவனுடைய அளவற்ற கருணையினாலே ஜீவர்களுக்கு உடம்ப கொடுக்கலாம். அவ இந்த சம்சாரத்துல போய் நீச்சல் போட்டு நம்ம இடத்துல வந்து சேரட்டும், பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நிலையான மோட்ச இன்பத்துக்கு வந்து சேரட்டும்னு பெருமாள் கருணையினாலே பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணி சிருஷ்டி பண்றான். அந்த பிரம்மா அந்த வேதத்தை ஜாக்கிரதையா பார்த்துண்டு ஒழுங்கா வச்சுட்டு இருந்திருக்கணும் சமர்த்தனா. கொஞ்சம் அவனுடைய அனவதானத்தினாலே அதை கோட்டை விட்டுட்டான். அவனிடத்துல இருந்து மது கைட்டப்பா முதலான அசுரர்கள் எல்லாம் வேதத்தை அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்படி அபகரிச்சுட்டு போன போது வேதம் போயிடுத்தே அப்படின்னு கலங்கி நின்னான். அப்போ அந்த வேதங்களை மீட்டு கொடுத்து திரும்பவும் பிரம்மாவுக்கு அந்த வேதத்தை உபதேசம் பண்ணினான் பெருமாள். அதை சுவாமி சாதிக்கிறார். அவற்றிற்கு அபகாரம் பிறந்த போது மீட்டு கொடுத்தும், உபதேசம் பண்ணின வேதத்தை தொலைச்சிட்டு நின்ன போது அந்த வேதத்தை மீட்டு கொடுத்தவனும் இவனே. இது பெருமாள் பண்ணின 2வது உதவி. சரி, அது பண்ணினான். பிரம்மா சிருஷ்டி பண்றார், சரீரம் வந்துடுத்து. சரீரம் வந்ததுனால மட்டுமே இந்த ஜீவன் வந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போயிடுமா? முதல்ல பக்தியோ பிரபத்தியோ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி, ஒரு கட்டளை வேணும். இல்ல பக்தியோ பிரபத்தியோ எப்படி பண்றதுன்னு சொல்லக்கூடிய ஞானம் இவனுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சாஸ்திரங்களை படைக்கணும். சாஸ்திரம்னா என்ன? இத பண்ணு, இத பண்ணாதே அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிவிக்க கூடியது சாஸ்திரம். ஆகையினாலே இவன் முகமாக சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பித்தும், எந்த பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணி சிருஷ்டியை நியமித்தானோ பகவான், அந்த பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் மூலமாக லோகங்களிலே சில சாஸ்திரங்களை படைக்கிறான் பெருமாள். அந்த சாஸ்திரங்கள் சொல்றது, பெருமாள் அடையணும்னா ஒண்ணு பக்தி பண்ணு, இல்ல பிரபத்தி பண்ணு, அப்படி பண்ணினியானா வசந்த மோட்சம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழி சொல்றது. அதனால இந்த ஜீவன் மோட்சம் போறதுக்கான வழியை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களையும் பிரம்மா மூலமாக படைத்தான். சாஸ்திரம் படைச்சாச்சு, பண்ண சாஸ்திரத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமோ இல்லையோ? எந்த விஷயமா இருந்தாலும் எல்லோருக்கும் போய் சேர்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணாதானே தெரியும். பிரச்சாரம் பண்ணாத போயிட்டா தெரியாத போயிடுறதோ இல்லையோ? அப்போ பிரம்மா மூலமாக ஏற்படுத்தின சாஸ்திரங்களை யாரை கொண்டு உலகத்திலே பரப்புவதுன்னா, இவன் புத்திரர்களான சனத்குமாராதிகள் முகங்களாலே ஹிதப்பிரவர்த்தனம் பண்ணுவித்தும். பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள்னு சொல்லக்கூடியவா சனத்குமாராதிகள். அதாவது சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனத் சுஜாதர்னு சொல்லக்கூடிய 4 பேர் பரம யோகிகள். அவள்லாம் அவா மூலமா அந்த சாஸ்திரத்தை இந்த லோகத்திலே பரப்பி அவா எல்லாருக்கும் இந்த சாஸ்திரத்தை பாடம் சொல்லி, இந்த சாஸ்திரம் சொல்வது போல இதெல்லாம் பண்ணாதே, இதெல்லாம் பண்ணு, இப்படி பண்ணா பெருமாளை அடையலாம்னு சொல்லக்கூடியதான ஞானத்தை ஏற்படுத்தினான். அதுவும் எல்லோராலையும் கடைபிடிக்க முடியல. சுவாமி, ஒருத்தன் வந்து நான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறேன், வந்து என்னண்ட பாடம் கேளுன்னு சொன்னா எத்தனை பேர் சுவாமி கேட்க சித்தமா இருப்பா? இல்லையா? அதனால ரொம்ப சொல்பமான பேர் தான் கேட்டா, அதுல சில பேர் தான் பூரணமா கேட்டா, அதுல சில பேர் தான் அதுல சொன்னபடி நடந்தா அவளுக்கு தான் மோட்சம் கிடைச்சது. அவளை தவிர மற்ற பேருக்கெல்லாம் மோட்சமே கிடைக்கலையே. அப்ப என்ன பண்றதுன்னா, இதை விட நல்ல காரியம் ஒண்ணு பண்ணணும்னு பெருமாள் அடுத்தது என்ன பண்ணான்? இப்படியே மற்றும் நாரத, பராசர, சுக, சவுனகாதிகளான பல மகர்ஷிகளை இட்டு அத்தியாத்ம சம்பிரதாயம் குலையாதபடி நடத்தியும். இந்த சனத்குமாரா பண்ண முயற்சி இந்த ஜனங்களை கரை சேர்ப்பதற்கு போறல அப்படின்றதுனால நாரத மகரிஷி, பராசர முனிவர், சுகபிரம்மம், சவுனக மகரிஷி முதலிய பல மகரிஷிகளின் மூலமா இந்த லோகத்திலே ஸ்ரீமத் பாகவதம் என்ன, விஷ்ணு புராணம் என்ன, நாரதீய புராணம் என்ன, அர்ச்சா சாஸ்திரம் என்ன, இப்படி என்னென்ன சாஸ்திரங்களை எல்லாம் சொன்னா ஜனங்கள் நிறைய பேர் மோட்சத்துக்கு வருவாளோ அந்த மாதிரியான சாஸ்திரங்களை எல்லாம் இந்த மகரிஷிகள் மூலமா உலகத்திலே பரப்பி அந்த புராணங்களை எல்லாம் இந்த ரிஷிகளை எழுதும்படி பண்ணி அதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அத்தியாத்ம சம்பிரதாயம் குலையாதபடி நடத்தியும், வேதாந்தத்தினுடைய சாரத்தை ஜனங்க தெரிஞ்சுண்டு வேதம் சொன்ன வழியிலே, வேதாந்தம்னு சொன்னக்கூடிய உபனிஷத் சொன்ன வழியிலே எம்பெருமானை அடைவதற்கு பக்தியோ பிரபத்தியோ பண்ண வேண்டும் என்கிற சம்பிரதாயத்தை இந்த ரிஷிகள் மூலமா லோகத்துல நடத்திட்டு வந்தான்.
அந்த ரிஷிகளையும் போய் சேவித்து சுவாமி எனக்கு நல்ல வழி சொல்லுங்கன்னு கேட்டு அவளுடையதான போதனைகளை கேட்டு அதை கடைபிடிச்சு பெருமாள் கிட்ட போய் சேர்ந்தவா ரொம்ப குறைவாவே இருந்தா. சரி, அடுத்ததா என்ன பண்ணலாம்னு பெருமாள் பார்த்து இன்னொரு காரியம் பண்ணான். என்ன பண்ணினான்னா, வியாசாதிகளை அனுப்பிரவேசித்து மகாபாரத சாரீரகாதிகளை பிரவர்த்திப்பித்தும். வேதத்தை வெளியிட்டான், சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்களை வெளியிட்டான், அதை பரப்பினான். அதன் பிறகு பாகவதம், விஷ்ணு புராணம் முதலான புராணங்களை படைத்தான். புராணங்கள் மூலமாகவும் ஜனங்கள் வருவது குறைந்து கொண்டே இருக்கிறபடினாலே இதிகாசங்களை பண்ணணும், மகாபாரதம் பண்ணணும், ராமாயணம் பண்ணணும். புராணம் அப்படின்னா என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லக்கூடியது. இதிகாசம் அப்படின்னா இது நடந்தது அப்படின்னு என்ன நடந்ததோ அதோடு கூட சேர்த்து நிறைய தர்மங்கள், நிறைய ரசிக்கும்படியான விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், கதைகள், இதையெல்லாம் சொல்லி நம்மளுடைய சிந்தையை அப்படியே கவர்ந்து அவன் அட்டென்ஷன் சீக்கிங்க எதிர்பார்த்து அப்படியே அவன் நல்ல மூட்ல இருக்கிறச்ச அவன் அப்படியே கொண்டாந்து சரணாகதி பண்ணும்படியாக தூண்டக்கூடிய ஒரு நாடகம் போன்ற கதை போன்ற அமைப்பு தான் இதிகாசம். புராணம் எல்லாம் பார்த்தா ஸ்லோகங்களா இருக்கும். புராணத்துல என்ன நடந்ததோ அது மட்டும் இருக்கும். அதுல எது சாரமோ அதை நாம கிரகிச்சுக்கணும். அந்த புத்தி போராத போது நமக்கு கஷ்டம். இதுவே ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தம் புரியலன்னாலும் பரவாயில்ல, சக்ருதேவ பிரபன்னாய என்ற ராம சரம ஸ்லோகம் தெரிந்தா போரும். கிருஷ்ணாவதார சரித்திரம் மொத்தம் தெரியலன்னாலும் பரவாயில்ல, சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு சொல்லக்கூடிய சரம ஸ்லோகத்திலே பெருமாள் என்ன சொன்னான்னு தெரிந்தா போரும். ஆகையினாலே பல விஷயங்களை நம்ம கவரும்படியாக பண்ணி நல்ல விஷயங்களையும் நடுநடுவே உபதேசித்து ஆச்சரியமா மகாபாரதம், ராமாயணம் முதலான இதிகாசங்களை பண்ணி, வேதாந்த சாஸ்திரங்கள் ரொம்ப பெருசா இருக்கே, 4 வேதம் அத்தனை பெருசா இருக்கு, 108 உபனிஷத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்றோமே, அதெல்லாம் யார் சுவாமி படிக்கிறது, அதனுடைய சாரம் தெரிந்தா நாங்க அதை படிச்சிடுவோம்னு சொல்றவாளுக்கு வியாசரை கொண்டு பிரம்மசூத்திரத்தை எழுதுவித்தான். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானங்கள் பண்ணி அதை காலக்ஷேபமா கேட்டு அதுல சொன்ன 32 பிரம்ம வித்தியைகள்ல ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியை உபாயமாக அனுஷ்டித்து எம்பெருமானிடத்திலே வருவதற்கான வழியை வியாசர் முதலான மகரிஷிகள் எல்லாம் பண்ணினார்கள். பிரம்மசூத்திரத்தை புரிஞ்சுண்டு பக்தி பண்ற அளவுக்கு எனக்கு போராது சுவாமி, சரி கவலைப்படாதே, மகாபாரதம், ராமாயணம் முதலான கதைகளுக்கு நடுவே பக்தியையும் சரணாகதியையும் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான காவியங்களை எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணினான். அப்பவும் எத்தனை பேர் பிரம்மசூத்திர காலக்ஷேபம் பண்ணினா, எத்தனை பேர் மகாபாரதம் கேட்டா, எத்தனை பேர் ராமாயணம் கேட்டா. இப்ப லோகத்துல மகாபாரதம் ராமாயணம் கேட்கறதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. எப்படின்னா, அந்த கதைகளை சொன்னாதான் ஜனங்க ஒரு ஆர்வமா கேட்பா, அவால சரணாகதி பண்ண வைக்கணும்ன்ற முயற்சியிலே வால்மீகியும் வியாசரும் கதைகளுக்கு நடுவே பக்தியையும் சரணாகதியையும் சொன்னால், இவா கதைகளை மாத்திரமே பிடிச்சுண்டு பாரதம் சொல்றேன்னு கதைகளை ஒரு கேளிக்கையா பொழுதுபோக்கா வச்சுண்டாலே ஒழிய பாரதத்தை கொண்டும் ராமாயணத்தை கொண்டும் சரணாகதியை அனுஷ்டிப்பவர்கள் ரொம்ப குறைவாகவே இருந்தார்கள். பெருமாள் பார்த்தார், சரி புஸ்தகமா எழுதிட்டு இருந்தா, பெரிய பெரிய புஸ்தகமா இருந்தா யாரும் படிக்க மாட்டேன்றா, அதனால ஆக்ஷன்ல இறங்கணும், நாமளே இறங்கி போய் இவா மேல வரத்துக்கான வழி எதனா பண்ணணும் அப்படின்னு இன்னொரு முயற்சி பண்ணார் பெருமாள். என்ன பண்ணார் அப்படின்னா, ஹம்ச, மத்ஸ்ய, ஹயக்ரீவ, நரநாராயண, கீதாச்சாரியாதி அவதாரங்களாலே தானே வெளி நின்று தத்துவஹிதங்களை பிரகாசிப்பித்தும். இவாளை விட்டு அவளை விட்டு புஸ்தகம் பண்ண சொல்லி அந்த புஸ்தகத்துக்கு அர்த்தம் எழுத வச்சு அந்த புஸ்தகத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்து அதுல எத்தனை பேர் தேறி வராலோ அவ நம்ம கிட்ட வரட்டோன்னு காத்துட்டு இருந்தா ரொம்ப குறைவாவே வந்துட்டு இருக்கா. அதனால நாமளே பெருமாளே நம்மளை அழிச்சுட்டு போறதுக்கு நேரம் வந்திருக்காருன்னு சொல்லும்படியா ஆச்சரியமான ஒரு அவதாரம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் விபவ அவதாரங்களை பண்ணணும், அதாவது தானே இந்த பூலோகத்திலே வரவேணும் அப்படின்னு பெருமாள் தீர்மானம் பண்ணி ஹம்சாவதாரமாக, மத்ஸ்யாவதாரமாக, ஹயக்ரீவ அவதாரமாக, பத்ரிகாசிரமத்திலே நரன்னு சொல்லக்கூடிய சிஷ்யனாக, நாராயணன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனாக திருமந்திரத்தை வெளியிடக்கூடிய அவதாரமாக, கீதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாவதாரம் முதலான பல அவதாரங்களாலே தானே உலகம் என்றால் என்ன, நீ யார், நான் யார், நான் தான் உனக்கு சுவாமி, நீ என்ன சரணாகதி பண்ணா என்கிட்ட வரலாம், என்கிட்ட வந்தியானா என்னை போலவே வசந்த மோட்ச சுகத்தை நீ அனுபவிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பகவான் தானே தன்னுடைய வாயாலேயே பல அவதாரங்களிலே நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தான். அப்பவும் என்ன பண்ணா, சில பேர் மட்டும்தான் அந்த எம்பெருமானை உள்ளது உள்ளபடி உணர்ந்து இவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம்னு அவனுடைய மகிமை தெரிந்து கொண்டு அவனிடத்துல பக்தியோ சரணாகதியோ பண்ணி மோட்சம் போனான். பலர் என்ன நினைச்சுட்டா, ராமன் அப்படின்னா கேவலம் தசரதன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினுடைய பிள்ளை, அவனே பாவம் யாரோ சாபம் விட்டா யாரோ வரவாங்கின்றான்ற காரணத்தினால அவ்வளோ பெரிய ராஜாவா பிறந்தும் ராஜ்ய சுகங்களை எல்லாம் இழந்து சாப்பிடுறதுக்கு சரியான ஆகாரம் இல்லாம, தூங்குறதுக்கு சரியான படுக்கை இல்லாம, காடு மேடெல்லாம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டவன், அவன் எங்களை நம்மள கரை சேர்க்க போறான் அப்படின்னுட்டு அந்த ராமனையும் மனுஷனாவே நினைச்சா. அதே போல கண்ணனை
கேவலம் இவன் மாடுகளை பராமரிசிக்கக்கூடிய இடையன்தானே, இவன் எங்கே நம்மளை கரை சேர்க்க போறான் அப்படின்னு அந்த கண்ணனையும், அர்ஜுனனுடைய தேரோட்டி தானே இவன், பசுக்களை பாலனம் பண்ணுபவன் தானே இவன் அப்படின்னு அவனையும் மனுஷனா நினைச்சுண்டு அவனுடைய பெருமையும் தெரியாமல் அவனிடத்திலும் சரணாகதி பண்ணாமல் அவனாலும் மோட்சம் போகாத மகாத்மாக்கள் நிறைய பேர் உண்டு. இத பெருமாளே சொல்றாரு. அவனுடைய அஞ்ஞானத்தினாலே என்னை சாதாரணமா மனுஷன் நினைக்கிறான். அவன் மனுஷ சரீரத்திலே இருக்கக்கூடிய என்னை கேவலம் மனுஷன் என்று நினைக்கிறானே ஒழிய நான் பரமாத்மான்னு அவன் உணரலை. அவனாட்டமா பாவ புண்ணியங்களினாலே ஏற்பட்ட சரீரம் அல்ல என்னுடைய உடம்பு. இவாளையெல்லாம் மேல கரையேற்றி விடணுன்றதுக்காக நான் மனுஷ உடம்போட வந்திருக்கேன். மற்றபடி ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த உத்தமமான திருமேனி அந்த சரீரம் தான் எனக்கு இங்கேயும் இருக்கு அப்படின்னு எத்தனை சொன்னான் பெருமாள் பகவத்கீதையில. சுவாமி பகவத்கீதையெல்லாம் படிச்சாதானே நமக்கு அதெல்லாம் தெரியும், நமக்கு ஏன் சுவாமி அதெல்லாம் அப்படின்னுட்டு நிறைய பேர் ஒதுங்கி போயிட்டா. அதனால பெருமாள் அவதாரம் பண்ணியும் சில விஷயங்களை சாதிக்க முடியவில்லை. இவ்வளவு ஏன் சுவாமி? கண்ணனுடைய ஹைலைட்டே என்ன? பகவத்கீதை உபதேசம் பண்ணினது. அந்த பகவத்கீதைய யாருக்காக பிரதானமா உபதேசம் பண்ணினான்? அர்ஜுனனுக்காக உபதேசம் பண்ணினான். அந்த அர்ஜுனனே பெருமாள் சொன்னது போல எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி மோட்சம் போனானா? போலையே. பின்னால தீர்த்த யாத்திரை தபஸ் அது இதுன்னு தானே போனான் அவனும். அதனாலே பகவானே கூட நம்மளை திருத்த முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய பெருமை பகவானுடைய பெருமையை காட்டிலும் உசந்து நின்னது. அதுக்கப்புறம் பார்த்தார் பெருமாள், சரி கிரந்தங்கள் கொடுத்தும் வரமாட்டேன்றா, நாம போயும் திருத்த முடியல, என்ன பண்றதுன்னா தான் அருளி செய்த அர்த்தங்களை எல்லாம் ஸ்ரீ பீஷ்மர் முதலான ஞானாதிகரையிட்டு மூதலிப்பித்தும். இவ என்ன சொன்னா, சாஸ்திர சம்பிரதாயங்கள் புராணங்கள்லாம் ரிஷிகள் பண்ணா அதெல்லாம் ரிஷிகள் யோகிகள் பெரிய சுவாமிகள் வித்வான்கள் அவளுக்கு மட்டுமே புரியக்கூடிய விஷயம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நமக்கு எங்க அதெல்லாம் புரிய போறது, நாம எப்படி அதெல்லாம் படிச்சுட்டு மேல வர்றது, அதனால அதெல்லாம் அவளுக்கு தான் நமக்கு கிடையாதுன்னு ஒதுங்கி இருந்தா முதல்ல. அப்புறம் பெருமாள் அவதாரம் பண்ண போது ஒரு கோஷ்டி என்ன பண்ணிட்டு, இவன் கேவலம் நம்மளாட்டம் மனுஷன் தானே, இவனையே நான் சேவிக்கணும் அப்படின்னு மனுஷ புத்தி பண்ணி அபசாரப்பட்ட கோஷ்டி சிலது. சில கோஷ்டி எப்படின்னா, அந்த எம்பெருமானை இவன் ஏதோ வித்தை காட்டுறான் இந்த பெருமாள், அவனுக்கு இருக்கக்கூடிய சில சக்திகள்னால நிறைய மேஜிக் அற்புதங்கள்லாம் பண்றான் பெருமாள், அதனால இவனுடைய விஸ்வரூபம் கூட நிஜமான விஸ்வரூபம் கிடையாது, ஏதோ மின்னல் வந்துட்டு போறது போல இந்திரஜாலம், அதாவது மாய மந்திரத்தினால பெருமாள் இதெல்லாம் பண்றான்னு சொல்லி பெருமாளையே பரிகாசம் பண்ணி பெருமாளிடத்திலேயே அபசாரப்பட்டு அந்த பெருமாள் நம்மளை தூக்கி விடுறதுக்காக வந்தார் அப்படின்றத புரிஞ்சுக்காம இவா தங்களுடைய ஸ்வரூபம் கெட்டு போய் பெருமாளை ஆசிரியத்தும் போகாம நின்னான். சரி பெருமாள் பார்த்தார், பெருமாளா போனாலே கூட இவாளுக்கு நம்முடைய பெருமை புரியலையே, என்ன பண்றது? அப்போ மனுஷால யாரான ஒருத்தர் நல்ல ஞானிகளா இருக்கக்கூடியவா மூலமா இந்த கிரந்தங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பீஷ்மர் முதலான ஞானாதிகரையிட்டு மகா ஞானியான பீஷ்மர் மூலமா விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ன இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை எல்லாம் உபதேசம் பண்ணி, மனுஷன் சொன்னா மனுஷன் கேட்பானோ இல்லையோ, ஒரு ஆச்சாரியன் சொல்றார் கேட்கல, பெருமாள் சொல்றார் கேட்கல, மனுஷா சொன்னா நம்மளை விட வயசுல பெரியவர் இவர் ஏதோ சொல்றாரு கேட்கலாம் அப்படின்னு நம்மள சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு அபிமானத்தினால மனுஷா சொன்னா கேட்கறாளா பார்க்கலாம் அப்படின்னு மனுஷ உடம்பிலே வந்த பீஷ்மரை இட்டு சொன்னான். பீஷ்மர் முதலான ஞானாதிகாரி அப்படின்னா வெறும் பீஷ்மர் மட்டும் இல்ல, அந்த மாதிரி பல மனுஷா மூலமா பெருமாள் ஞானத்தை கொடுத்தான். அதுலயும் சில பேர் தான் பெருமாள் இடத்துல சேர்ந்தா, பலர் வரல. அதனால என்ன பண்ணார், அடியிலே தான் அருளி செய்த பகவத் சாஸ்திரத்தை அவசரங்களிலே ஆவிஷ்கரித்தும், அதாவது ஸ்ரீபாஞ்சராத்திராகமம்னு சொல்லக்கூடிய ஆகமம் பெருமாளாலே இந்த லோகத்திலே உபதேசிக்கப்பட்ட ஆகமம். ஆகமம் அப்படின்னா எம்பெருமானை கோவில்ல எந்த முறையில பூஜை பண்ண வேண்டும் ஆராதனம் பண்ண வேண்டும்னு சொல்லக்கூடிய விதிமுறைகளை சொல்லக்கூடியதான கிரந்தம் அது. என்ன இந்த மாதிரி எல்லாம் நீ பூஜை பண்ணினியானா, அதாவது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டு ஆகமத்தை கத்துண்டு இந்த தீட்சையெல்லாம் வாங்கிண்டு பாஞ்சராத்திர ஆகமத்தினாலே ஒருவன் என்னை ஆராதித்தால் அதன் பலனாகவே மோட்சத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய கோவில்ல பகவான ஆராதிக்க கூடியதான சாஸ்திரத்தை பெருமாள் முதல்ல படிச்சு வெளியிட்டார். அப்படி வெளியிட்டது பல காலங்கள்ல நாம தொலைச்சிட்டோம், பல சமயங்கள்ல அந்த பாஞ்சராத்திராகமம் இல்லாம போயிடுத்து. அப்போ ஒரு சமயத்திலையும் பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த பாஞ்சராத்திராகமத்தை திரும்பவும் உலகத்துல கொடுத்துட்டே இருந்தான். அந்த மாதிரி துவாபர யுகத்தினுடைய கடைசியில திரும்பவும் பெருமாள் பாஞ்சராத்திராகமத்தை கொடுத்து இந்த ஆகமத்தின் மூலமா என்ன ஆராதனம் பண்ணினால் நீங்க மோட்சத்துக்கு வரலாம் அப்படின்ற வழியையும் காட்டி கொடுத்தான். பலமுறை பண்ணிருக்கான். குறிப்பா நமக்கு சமீபத்துல இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால துவாபர யுகத்தினுடைய கடைசியில மீண்டும் பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தான். சுவாமி பிராமணாலா இருக்கிறவா
அதுவும் பாஞ்சராத்திராகமத்தை கை கொள்ளக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிறவா. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவாலேயே பாஞ்சராத்திரம் வைகானசம்னு 2 ஆகமும் உண்டு இல்லையோ, அதுல பாஞ்சராத்திராகமத்தை சேர்ந்தவா. அவ ஆகமத்தை கத்துண்டு காலக்ஷேபம் பண்ணி பிரயோகம் எல்லாம் தெரிஞ்சுண்டு தீட்சை வாங்கிண்டு கோவில்ல கைங்கரியம் பண்ணாதானே மோட்சம். இதெல்லாம் பண்ணாதவாளுக்கு அப்பவும் அந்த பகவத் சாஸ்திரத்தினால மோட்சம் இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற பட்சத்துல இன்னும் ஒருபடி இறங்கி வரணும்ன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலௌ பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே மாம் யத் சமீஹிதமச்சுதஹ அப்படின்னு ஏற்கனவே மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நித்திய சூரிகளினுடைய உடம்பிலே பெருமாள் புகுந்து தன்னுடைய சக்தியை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமா, அதாவது மனுஷாலா இருக்கிறவாளுக்குள்ள பெருமாள் தாம் புகுந்துண்டு ஜனங்களை எப்படி தங்கிட்ட வர வைக்கணுமோ அந்த வேலையை பார்க்கணும்ன்றதுக்காக பெருமாள் இறங்கி வந்தான். அது எப்படி வந்தான் அப்படின்னா, அனுப்பிரவிஷ்ய குருதேமாம் யத் சமீஹிதம் அச்சுதகா என்கிறபடியே பராங்குஷ பரகாலாதி ரூபத்தாலே அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் மீண்டும் சாரதமாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. ஏற்கனவே ஆழ்வார்கள்லாம் மனித உடல்ல பிறந்திருக்கா, ஆனா அவள்லாம் நித்திய சூரிகளினுடைய அம்சங்கள். நம்மளாட்டம் பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக வந்த மனுஷா கிடையாது. அப்படி நித்திய சூரிகளினுடைய அம்சமா பிறந்திருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்குள்ளே பெருமாள் இறங்குறார். அதாவது பெருமாளுடைய சக்தி அதுக்குள்ள புகிறது. அதுக்கு அனுப்பிரவேச அவதாரம்னு பேரு. அதாவது பெருமாள் தானே இறங்கி வரத்துக்கு சாட்சாத் அவதாரம்னு பேரு. வைகுண்டத்துல இருந்து பெருமாள் கண்ணனாவே வந்தான், ராமனாவே வந்தான் அப்படின்னா அதெல்லாம் வாஸ்தவமா நிஜமா வந்த சாட்சாத் அவதாரங்கள், இயல்பான அவதாரங்கள். ஆவேச அவதாரம் அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்லக்கூடியது மனுஷனா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்குள்ள பெருமாள் ஆவிர்பவித்து, அதாவது அவனுக்குள்ளே புகுந்து அவன் மூலமா அவதார காரியங்களை எல்லாம் பண்றதுக்கு அனுப்பிரவேச அவதாரம்னு பேரு. அந்த மாதிரி நித்திய சூரிகள் மனுஷாலா ஆழ்வார்களா பிறந்திருந்தா அவளுக்குள்ள பெருமாள் புகுந்து கொண்டு அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணான். அதாவது அபிநவம்னா புதுசா ஒரு தசாவதாரம் பண்ணான், 10 அவதாரம் பண்ணான்றார். அப்ப ஏற்கனவே நடந்த ஒரு தசாவதாரம் மத்ஸ்ய கூர்ம வராக வாமன நிருசிம்மன்னு சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள், அது ஏற்கனவே நடந்த அவதாரமானபடியினாலே அது ஒரு தசாவதாரம், 10 அவதாரம். ஏற்கனவே ஒன்னு ஆனதுனால இன்னொரு தசாவதாரம் பண்ணா அது புதுசு தானே, அதனால அபிநவ தசாவதாரம், புது தசாவதாரம். எதுன்னா பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் முதலான 10 ஆழ்வார்கள். சுவாமி ஆழ்வார்கள் 12 பேர் தானே அப்படின்னா, பிராட்டி ஆண்டாள் பெருமாளுடைய தர்மபத்னியானபடியினாலே அவள் தாயாரை போல பகவத் கோஷ்டியில சேர்றான்றபடியினால அவள் ஆழ்வார்களை சேர்த்துக்கிறது இல்லைன்னு ஒரு கட்சி. அதே மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை பாடி பெருமாளை நேர சாட்சா்காரம் பண்ணி மோட்சத்துக்கு போனா, ஆனா மதுர கவிகள் நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன் மூலமாக தான் மோட்சத்துக்கு போனார். அதனால அவள்லாம் பகவத் நிஷ்டர்கள், பகவான நேர பிடிச்சி அவன் மூலமா மேல போனவா. இவர் ஆச்சாரிய நிஷ்டர் நம்மளாட்டம், அதனால அவர் ஆழ்வார்ல சேர்க்கறது இல்ல, அதனால அவரை மதுர கவி ஆழ்வார்னு கூட சொல்றது இல்ல, மதுர கவிகள் தான் சொல்றது வழக்கம் அப்படின்னு ஒரு கட்சி உண்டு. இந்த 2 தத்துவங்கள்ல ஆண்டாளையும் மதுர கவிகளையும் நீக்கிட்டா மீதி இருக்கிறவா 10 பேர் ஆழ்வார்கள் அப்படின்னு. அந்த கிரமத்திலே பார்த்தா அன்னைக்கு மத்ஸ்ய கூர்ம வராக வாமனன்னு பண்ணினது பழைய தசாவதாரம். இப்போ பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் முதலாக பண்ணினது புதிய தசாவதாரம், அபிநவ தசாவதாரம். சரி சுவாமி, இப்படி இன்னொரு தசாவதாரம் ஆழ்வார்களா பெருமாளே பண்ணினா அதனால என்ன லாபம் அப்படின்னா, மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே. பூமியில 3/4 இடம் சமுத்திரம் தான், ஜலம் தான் இருக்கு சுவாமி. ஆனா அந்த கடல்ல இருக்கிற ஜலத்தை கொண்டு சாட்டா நமக்கு தாகம் தீர்றதா? இல்லையே. அந்த உப்பு ஜலத்தை மேகங்கள் உறிஞ்சி சாட்டு அதுல இருக்கக்கூடிய உப்பு முதலான நமக்கு ஒத்துக்காத வஸ்துக்களை எல்லாம் தான் ஜீர்ணிச்சுண்டு நமக்கு பியூர் வாட்டரா தூய தீர்த்தமா மழை ஜலமா கொடுக்கறது. அந்த தீர்த்தத்தை சாட்டுதானே நாம எல்லாம் உயிர் வாழறோம். அப்படி வேதங்கள்னு சொல்லக்கூடியது, உபனிஷத்துக்கள், புராணங்கள், இதிகாசங்கள்னு சொல்லக்கூடியது அந்த சமுத்திரமாட்டம் பெருசா இருக்கு சுவாமி. அதெல்லாம் அப்படியே சாட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அப்போ ஆழ்வார்களா பெருமாள் அவதாரம் பண்ணி மேகம் எப்படி உப்பு தண்ணியை சாட்டு நல்ல தண்ணியை கொடுக்கிறதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தாங்க சாட்டு இதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய பக்தியை, சரணாகதியை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுத்து, பெருமாளிடத்துல ஒண்ணு பக்தி பண்ணுங்கோ இல்ல சரணாகதி பண்ணுங்கோ, பெருமாளை அடையலாம், மோட்சம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கையிலங்கு நெல்லிக்கணின்னு சொல்றது போல நன்னா சக்கையெல்லாம் ஒதுக்கிட்டு சார மட்டும் பிழிஞ்சு கொடுக்குறா. இதனால நமக்கு என்னன்னா,
சமுத்திரம் போல இருக்கக்கூடிய அத்தனை வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சாட்டு ஜீரணம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் அதுல தெளிய வேண்டிய அம்சம் எதுவோ அதை தெளியணும்ன்ற கஷ்டம் நமக்கு இல்லை, அந்த சிரமம் நமக்கு இல்லை. என்ன நாம கத்துண்டா போறோமோ அதை அவ நேரடியா பிரபந்தங்கள்னு கொடுத்துட்டா. ஆகையினாலே இது எல்லா அவதாரங்களை காட்டிலும் உத்தமமான அவதாரம் எது? ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடிய அவதாரம். பராங்குஷ பரகால ஆதி ரூபத்தாலேன்னு பராங்குஷன் நம்மாழ்வார், பரகாலன் திருமங்கையாழ்வார், ஆதி நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் முதலிய ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணின்னு 10 ஆழ்வார்களும் எம்பெருமானுடைய புதிய தசாவதாரங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக நிரூபித்தார். அப்படி சமுத்திர ஜலத்தை மேகமானது வாங்கி மழை நீராக வர்ஷிப்பது போல வேதார்த்தங்களில் மீண்டும் சாரதமாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே சங்கிரகித்து காட்டியும், இதையும் சம்ஸ்கிருதத்திலேயே பண்ணிட்டு இருந்தானா சம்ஸ்கிருதம் தெரியாதவாளுக்கெல்லாம் என்ன சுவாமி நல்ல கதி அப்படின்னா, ஆழ்வார்கள் எல்லாம் திராமிட தேசம்னு சொல்லக்கூடிய தமிழ் பாஷை பேசக்கூடிய தேசத்திலே அவதாரம் பண்ணினவர்களானபடியினாலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய சாதாரணமான இனிமையான தமிழ் பாஷையிலே இந்த சாரங்களை எல்லாம் பாசுரங்களாக எம்பெருமான் வெளியிட்டான். அப்போ இதுவரைக்கும் பண்ண கிரந்தங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம். அதனால சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா வித்வான்களா இருக்கிறவா மட்டும்தான் அதை கத்துண்டு அதை புடிச்சுட்டு மேல போக முடிஞ்சது. இப்போ பாமர ஜனங்களுக்கு மட்டுமே தெரிந்த தமிழ் மட்டுமே தெரிந்த ஜனங்களுக்கும் அந்த நல்ல கதி ஏற்பட வேணும்னா அவளுடைய பாஷையிலே போய் அவளோட ஒருத்தராக இருந்து சொன்னால்தான் புரியும் அப்படின்னு மனுஷ உடம்பிலே அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்குள்ளே பெருமாள் புகுந்து அந்த வேதத்தினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தமாக எளிமையாக கொடுத்து, தமிழ்ல இருக்கு சுவாமி, நம்ம பாஷையில வேதம் இருக்கு. இதே சுவாமி தேசிகன் தமிழ் மறைன்னு சொல்றார், சந்தமிகு தமிழ் மறைன்னு சொல்றார், தமிழ் வேதம்னு சொல்றார். சாட்சாத் வேதம் தான் திவ்ய பிரபந்தம், அதனுடைய சாரம் பரமசாரம். ஆனால் எல்லோருக்கும் புரியும்படியா நம்மளுடைய தமிழ் பாஷையிலே இருக்கிறதுன்றது நமக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு சிறப்பு அது. ஆகையினாலே ஆழ்வார்களாக எம்பெருமானே அவதாரம் பண்ணி வேதங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தங்களாக அனுகிரகம் பண்ணினான் அப்படின்றது விஷயம் இங்கே. ஆக ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியவா சாட்சாத் பெருமாளுடைய இன்னொரு தசாவதாரங்கள் அப்படின்னு புரிஞ்சுண்டாதான் நிருசிம்மனை பத்தி, வராகனை பத்தி, ராமனை பத்தி, கிருஷ்ணனை பத்தி எத்தனை பக்தியா உபன்யாசம் கேட்கிறோமோ அத்தனை பக்தி ஆழ்வார்கள் மீது ஏற்படும். சரி, ஆழ்வார்களா அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தத்தெல்லாம் கொடுத்தாச்சு, அதை படிச்சுட்டு மட்டும் எல்லாரும் போயிட்டாலான்னா அப்பவும் சில பேர் தான் போனா, பலர் போகாமையே நின்னா. எதனால என்ன இது வைஷ்ணவ மதம் தான் உசந்தது, பெருமாள் தான் உசந்தவர், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் உசந்ததுன்னு சொல்லி இவாள்லாம் மத்த மதங்களை எல்லாம் அழிச்சிடுவா போல் இருக்கு. ஆகையினால அதுக்கு போட்டியா நம்ம மதம் தான் உசந்தது, நம்ம சுவாமி தான் பரதெய்வம், நம்ம சுவாமி தான் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு மற்ற மதத்துக்காரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு புஸ்தகங்களை எழுதி பாடல்களை பாடி வஞ்சித்தார்கள். அப்படி வஞ்சனையோடு கூட எங்க போனா மோட்சம் கிடைக்காதோ அந்த படுகொடியிலே தள்ள பார்த்தார்கள். அதுலயும் சில பேர் ஏமாந்து போய் அந்த பள்ளத்திலே படுகொழியிலே விழுந்து திரும்பவும் எழுந்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் மோட்சம் போகாம அவஸ்தப்பட்டு இருக்கா. பெருமாள் இத்தனை தூரம் கருணையோடு கூட மனுஷாலாம் ஆழ்வாரா அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தம் கொடுத்தும் கூட ஜனங்கள் இப்படி புத்தி கெட்டு போய் தவறானவர்கள் காட்டக்கூடிய வழியிலே போய் படுகொழியிலே விடுகிறார்களே, அவள் அந்த குழியில இருந்து தூக்கி விடணும்னு பெருமாள் அப்பவும் கருணையால ஒரு ஐடியா பண்றான். பெருமாள் என்ன பண்ணான்னா, இப்படித்தான் பிரவர்த்திப்பித்த சத்பதத்துக்கு பிரகடராயும் பிரச்சன்னராயும் இருந்துள்ள பாஷண்டிகளால் உபரோதம் வாராமைக்காக சாக்ஷான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியம் ஐயோந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான்னே காருண்யாத்து சாஸ்திரபாணினா என்றும் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி என்றும் சொல்லுகிறபடியே அகஸ்திய சேவிதமான தேசத்திலே அநேக தேசிகாபதேசத்தாலே அவதரித்தருளினான். பெருமாளே திரும்பவும் தசாவதாரம் பண்ணி வேதசாரங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தமா கொடுத்துட்டான். அதை புரிஞ்சுட்டு ஜனங்களும் நிறைய வர ஆரம்பித்தா பெருமாளண்ட, அது வாஸ்தவம். ஆனால் குட்டைய குழப்பறதுக்காக சில பேர் கொஞ்சம் அப்படியே ஏமாந்த சமயமா பார்த்து இவாளையெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சொன்னா, ஆழ்வார்கள்லாம் என்ன கேட்கறா, இதுல மோட்சம் கொடுன்னு கேட்கறா. அப்படின்னா என்ன, நீங்க எல்லாம் இந்த பாட்டை பாடினா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, மனுஷன் அண்ணா வாழணும்னு பாப்பானா இல்ல சீக்கிரம் பெருமாளண்ட போனோம்னு பாப்பானா? ஆகையினாலே இவையெல்லாம் கொள்ளும் பாடல்கள், இதையெல்லாம் சொல்லாதீங்கோ. அதுவே எங்க சுவாமியை பத்தி எங்களவா பாடி இருக்கிற பாட்டை எல்லாம் பாடினீங்களானா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு மைண்ட் வாஷ் பண்ணி இவாள மதம் மாற்றி அழிச்சுட்டு போயிட்டா அதனுடைய பலனா வசந்த சம்பிரதாயத்திலே வசந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கக்கூடியதான குலத்திலே பிறந்திருந்தும் இவர்கள் அதன் அருமையை உணராமல் யார் என்ன சொல்றாளோ அவ பின்னாடி போய் இப்பேற்பட்ட ஜென்மா கிடைத்தும் இவ கிடைத்தேறாமல் மீண்டும் படுகொடியிலே விழுந்தார்களே,
என்னைக்கு இவன் அந்த படுகொழியிலிருந்து எழுந்துண்டு சமநிலைக்கு வருவான், என்னைக்கு ஆழ்வார்கள் அருளி செயலை கொண்டு இவன் மோட்சம் அடைவான்னு பெருமாளுக்கு ஒரு கவலை பிறக்க, அதே பெருமாள் திரும்பவும் அந்த ஆழ்வார்கள் அவதரித்த அதே தமிழ் பேசக்கூடிய பூமியிலே, தமிழகத்திலே ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணிவித்தான். எப்படி அவதாரம் பண்ணிவித்தான்னா, ஒரு ஹிரண்யன், ஒரு கும்பகர்ணன், ஒரு ராவணன், அந்த மாதிரி துஷ்டாலா இருக்கக்கூடிய ராட்சசர்களை உடனே சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லும் போது பெருமாள் சஸ்திரபாணியாக, அதாவது ஆயுதங்களை ஏந்தியவனாக அவதாரம் பண்ணுகிறான். அப்படி இல்லாமல் ரொம்ப துஷ்டன் எல்லாம் இல்ல, ஆனா ரொம்ப மந்தமா இருக்கான். எப்படி பண்ணா பெருமாள் கிட்ட சீக்கிரம் போலாம் அப்படின்னு பக்தியோ சரணாகத்தியோ பண்ணாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஏதோ பேருக்கு வாழ்ந்து காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான். இது ராவண நாட்டமா கும்பகர்ண நாட்டமா துஷ்டன் இல்ல, ஆனா பெருமாளை அடையணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அசமஞ்சசம் மண்டு. இந்த மண்டை கொஞ்சம் அப்படியே மூளையை ரெஃப்ரெஷ் பண்ணி தெளிய வைக்கணும். என்ன பண்றதுன்னா, அப்ப பெருமாள் சாஸ்திரபாணியா அவதாரம் பண்ணான். ஆட்டமா ஆடுறவால ஒரே போடா போடணும்னா சஸ்திரபாணி ஆயுதம் எடுத்துட்டு வருவான். நம்மளாட்டம் மந்தமா இருக்கிறவாளெல்லாம் அப்படியே தட்டி எழுப்பி தெளிய வைக்கணும்னா சாஸ்திரபாணி சாஸ்திரங்களை கொண்டு வந்து ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள் எல்லாம் நீங்கள் மோட்சம் போறதுக்காகவே எம்பெருமானாலே படைக்கப்பட்டவை, அந்த பிரபந்தத்தை சொல்லுங்க, அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆழ்வார்கள் பாருங்க பெருமாளை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறா, இதெல்லாம் நினைச்சுட்டீங்களானா உங்க கஷ்டமெல்லாம் தூசா பறந்து போயிடும். நீங்களும் ஆழ்வார்களாட்டமா வாழும் போதே வைகுண்ட சுகத்தை பெற்று இந்த பிறவியினுடைய முடிவிலே மோட்சமும் போகலாம் ஆழ்வார்களாட்டும். அங்கே பெருமாள் பிராட்டிக்கு சமானமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் பாசுரங்கள்ல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்றத சொல்லி புரிய வைத்து தெளிய வச்சு, இன்னொருத்தன் சொல்ற பேச்சை கேட்டு திரும்பவும் படுகொழியில விழாதே அப்படின்னு உஷார்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அவாதான் ஆச்சாரியர்கள். அதனால அந்த ஆழ்வார்கள் அவதரித்த தேசத்திலேயே அவர்களைப் போலவே தமிழ் பாஷை பேசக்கூடிய ஆச்சாரியர்களை ஸ்ரீமன்னாத முனிகள், ஆளவந்தார், ராமானுஜர், சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணவித்து அகஸ்திய சேவிதமான தேசத்திலே அநேக தேசிகாபதேசத்தாலே அவதரித்தருளினான். பல ஆச்சாரியர்களாக பெருமாள் அவதாரம் பண்ணினான். அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? பெருமாள் சாஸ்திரபாணியா சாஸ்திரங்களை கையில கொண்டு வந்து ஆச்சாரியனா அவதாரம் பண்றது எதுக்குன்னா, சம்சாரமாகிற படுகொழியிலே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்களை எல்லாம் கரை தூக்கி விடுறதுக்காக அவதாரம் பண்றான். அதுவும் பல ஆச்சாரியர்களா அவதாரம் பண்றான்னு சொன்னதுனால என்ன தெரியறதுன்னா, எல்லா ஆச்சாரியர்களும் எம்பெருமானுடைய அவதாரங்கள்னு தெரியறது. பீதக வாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே என்னுடைய ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி என்னை கரை சேர்ப்பதற்கு வந்திருக்கிறான் அப்படின்னு நாம் எல்லாம் விசுவாசத்தோடு இருந்தால், அந்த ஆச்சாரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மளை கரை சேர்க்கிறான், நமக்கு மோட்சம் தருகிறான் அப்படின்றத சுவாமி தெளிவா சொல்றார். இப்படி வேதங்களை படைத்தது, வேதங்களை உபதேசம் பண்ணதிலிருந்து ஆரம்பித்து ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தத்தை கொடுத்து அதற்கு ஒரு மறைவும் அழிவும் வருகிற போது ஆச்சாரியர்களாக பிறந்து திரும்பவும் அந்த திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபித்து கொடுத்து நம்மளை மோட்ச மார்க்கத்திலே செலுத்தக்கூடிய மகா கருணையே வடிவானவன் எம்பெருமான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆச்சரியமா வைஷ்ணவ சம்பிரதாயமும் 4000 திவ்ய பிரபந்தமும் லோகத்துல கொடிகட்டி பிறந்த காலம். செய்வர்கள் பார்த்தா நம்ம மதம் இப்போ கீழே தாழ்ந்து போயிட்டு இருக்கே, இவா மதம் உசர்றதே அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்ணி ஆழ்வார்கள் பாடல்கள் எல்லாம் கொல்லும் பாடல்கள் என்று சொல்லி அந்த பாசுரங்களையே இல்லாம பண்ணி அவளை எல்லாம் சைவர்களா மாத்தி வைஷ்ணவம் அப்படின்றதே ரொம்ப குறைஞ்சிட்டு ஆழ்வார் பாசுரங்கள் மொத்தம் உலகத்துல சொல்லப்படாமல் மறைஞ்சு போயிடுத்து. கடைசியா 6ஆவமுதே அடியனுடலம் 10 பாட்டு மட்டும்தான் இருந்தது. அதை புடிச்சுண்டு ஸ்ரீமன்னாத முனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரிடத்திலே தபஸ் பண்ணி 12,000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பை சேவித்து நம்மாழ்வார் யோக தசையிலே அவருக்கு காட்சி கொடுத்து அவர் பாசுரங்கள் மற்றும் 12 ஆழ்வார்களுடைய பாசுரம்னு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் மீட்டு கொடுத்தார். இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தா நிறைய பேர் மோட்சம் போயிட்டு இருந்தா, நடுவுல பிரச்சன்னர்களா பாஷண்டிகளா, அதாவது வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பா அர்த்தம் சொல்லி ஜனங்களை குழப்பக்கூடியவாளா இருக்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த திவ்ய பிரபந்தத்திற்கும் ஆழ்வார்கள் சம்பிரதாயத்திற்கும் ஒரு கேடு விளைவித்த போது அந்த கேட்டை நீக்கி ஜனங்களை அந்த படுகொழியிலிருந்து காப்பாத்துறதுக்காக பெருமாள் தானே ஸ்ரீமன்னாத முனிகள் முதலான பல ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்ணான்னு சொல்றோமே, அவதாரம் பண்ணினவன் நின்று போன சம்பிரதாயத்தை திரும்பவும் கொண்டாடணுமோ இல்லையோ, அதனாலதான் ஸ்ரீமன்னாத முனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு போய் மறைந்து போன 4000 திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் கொணர்ந்து வந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம்னு கிடைக்கிறது நாம எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம்னா ஸ்ரீமன்னாத முனிகள்னு சொல்லக்கூடிய பகவானுடைய ஆச்சாரிய அவதாரம் தான் காரணம். ஆகையினாலே ஸ்ரீராமாவதாரம் போலே ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் போலே ஆழ்வார்களும் பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து என்ன தெரிகிறது?
ஆழ்வார்கள் சாட்சாத் பகவான் அப்படின்னு தெரிகிறது. அப்போதான் ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை அனுபவிக்கிற போது ஸ்ரீமத் ராமாயணத்தை போலவும் ஸ்ரீமத் பாகவதத்தை போலவும் ஒரு பக்தி ஏற்படும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், எம்பெருமான் ஆழ்வார்களை எதற்காக அவதாரம் பண்ண வைத்தான்? பல முயற்சி பண்ணான் சுவாமி. அதுல ஆழ்வார்களை ஏன் பெருமாள் படைச்சான்? ஏன் ஆழ்வார்களா பெருமாள் வந்தான் அப்படின்னா, பெருமாள் நிறைய பாவ புண்ணியங்களை பண்ணிட்டு அவன் திருவடிகளுக்கு வந்து சேராம சம்சாரத்துல மாட்டி தவித்து தினம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளையெல்லாம் திருத்தணும். திருத்தி நாம பாவ புண்ணியங்கள்லாம் பண்றதை விட்டுட்டு பக்தியோ சரணாகத்தியோ பண்ணி நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா வசந்த ஆனந்தத்தை தரக்கூடிய அவனுடைய பரமபதத்துக்கு நம்மளெல்லாம் அழிச்சுட்டு போனோம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணான். அதுக்கு நாம பரமபதத்திலே இருந்தா இவாள்லாம் எப்படி நம்மளை தேடி வருவா? அதனால ஒரு படி இறங்கி வரலான்னு சொல்லி மோட்சம் போறவா, அதாவது உடம்ப விட்டுட்டு மோட்சம் போறவா மட்டுமே போகக்கூடிய வைகுண்டத்துல நாம உட்கார்ந்துட்டு இருந்தா சம்சாரி ஜனங்கள்லாம் அந்த உடம்போடு எப்படி இங்க வருவா? அதனால நாம இவாளுக்காக ஒரு படி இறங்கி போனோம்னு சொல்லி திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தியிலே போய் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கான். சுவாமி, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், இங்க படுத்துட்டு இருக்கான்றது மட்டும்தானே வித்தியாசம். வைகுண்டத்துக்கு போக முடியாதுன்ற மாதிரி திருப்பார்கடலுக்கும் போக முடியாது அப்படின்னா நம்மளால போக முடியாது, இப்ப போக முடியாது. ஆனால் அந்த காலத்துல, அதாவது பெருமாள் அவதாரங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல தபஸ் பண்றவாளால, ரிஷிகளால, யோகிகளால, தேவர்களால எல்லாம் திருப்பார்கடல் வரைக்கும் போக முடியும். இன்னைக்கும் எந்த தேவதைக்கு எந்த பிரச்சனை எந்த ஆபத்துன்னு வந்தாலும் திருப்பார்கடல் கரையில போய் நின்றுட்டு பெருமாளே இவன் அதை பண்றான் அதை பண்றான் என்ன காப்பாத்துன்னு அவர்கள் கூப்பாடு போடக்கூடிய இடம்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். ஆகையினாலே திருப்பார்கடல் கரைக்கு போய் தபஸ் பண்ணி விசேஷ சக்தியினாலே பெருமாளை பார்த்து பெருமாள் இடத்துல பேசி, பெருமாளே நான் தபஸ்னால சாட்சாத்கரித்து உங்ககிட்ட வந்துட்டேன், எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டா அப்ப பெருமாள் வந்து அவளுக்கு மோட்சம் கொடுத்து வைகுண்டத்துக்கு அனுப்பலான்னு ஒரு படி இறங்கி வந்தார். அப்படி பெருமாள் காட்டி கொடுத்த வழிய சிலர் தெரிஞ்சுண்டா, பலர் தெரிஞ்சுக்கல. பெருமாள் இப்படி நம்ம தபஸ் பண்ணா வைகுண்டம் போலான்னு நமக்காக தான் இறங்கி வந்து திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்காரு, நாம நினைச்சா அங்க போலாம் அப்படின்ற விஷயத்தையே சிலர் தான் தெரிஞ்சுண்டா, பலர் தெரிஞ்சுக்கல. அந்த தெரிஞ்சின்ற சில பேர்லயும் ரொம்ப சில பேர் தான் முயற்சி பண்ணி பெருமாளை போய் அடைஞ்சா, பல பேர் வந்து தெரிஞ்சுண்டாலே ஒழிய அங்க போல, அந்த முயற்சியை பண்ணல, அங்க போய் சேரல. அதனால பெருமாள் பார்த்தார், இந்த முயற்சி அவ்வளவா பலன் தரல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு, நாம இருக்கிற இடத்துக்கு அவனை தேடி வான்னு சொன்னா வரமாட்டேன்றான், அவன் இருக்கிற இடத்துக்கு நாம தேடி போலான்னு சொல்லி பெருமாள் நிருசிம்மனா, வராகனா, ராமனா, கிருஷ்ணனா விபவாவதாரங்கள் பண்ணி நாம வாழக்கூடிய இந்த பூமிக்கு வந்து நம் நடுவே நடமாடி தன்னுடைய சேஷ்டைகளினாலே நம்ம எல்லாம் கவர்ந்து எப்படியானும் தன் திருவடிகள்ல வந்து விழுந்தானா மோட்சம் கொடுக்கலான்னு சொல்லி அவனே தசாவதாரங்கள் முதலான அவதாரங்களை எல்லாம் பண்ணான். அவதாரங்கள் பண்ணி, மனுஷா நீ நல்ல கத்திக்கு வரணும்னு நினைச்சியானா, உனக்கு மோட்சம் வேணும்னு நினைச்சியானா, இதெல்லாம் பண்ணாதே, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு உபதேசங்களை எல்லாம் பண்ணினான். ஆனால் அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணின போது அவன் எங்க அவதாரம் பண்ணினானோ, எங்கெல்லாம் நடமாடினானோ, அங்கெல்லாம் இருந்த ஜனங்களுக்கு மட்டும்தானே அவனுடைய தரிசனம் கிடைத்தது. இப்போ மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார் திருக்கோளூர்ல, ஆழ்வார் திருநகரி பக்கத்துல. அவர் பிறந்த காலத்துல துவாரகையில கண்ணன் இருக்கான். ஆனா மதுரகவி ஆழ்வார் நினைச்சிருந்தாரானா அப்பவே துவாரகைக்கு போய் கண்ணனை சரணாகதி பண்ணி அவருடைய மோட்சம் போயிருக்கலாமோ இல்லையோ. ஆனா அவர் அங்க இருக்கார், இவர் இங்க இருக்கார். அதனால கண்ணன் பிறந்த காலத்துல இருந்தாலும் கூட நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் மதுரகவி ஆழ்வார் மோட்சம் போனார். ஆகையினாலே பெருமாள் அவதாரமே பண்ணி அவனே இறங்கி வந்தாலும் அவன் எந்த ஊர்ல இருக்கானோ, எந்த இடத்துல இருக்கானோ, எந்த காலத்துல இருக்கானோ, அப்ப அவனை யார் சந்தித்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் அவனாலே ஒரு லாபமே ஒழிய, பெருமாள் எங்கேயோ வடநாட்டுல இருக்கான், நாம இங்க தென்னாட்டுல இருக்கோம், நாம எப்படி பெருமாள் அடையிறது? இப்பயாவது பெருமாள் அவதாரம் பண்ணா, பகவத்கீதையில சரணாகதி பண்ணுன்னு சொன்னா அப்படின்னு சொல்றபடினால சரணாகதி பண்றோம், பெருமாள் அடையிறோம். அன்னைக்கு பெருமாள் இருந்துன்ற சமயத்துல இந்த தேசத்துல பெருமாள் இப்படி பிறந்திருக்காரு, இங்க போங்கன்னு சொல்றவா யாரு நமக்கு? அவதார காலத்துக்கு அப்புறம் தானே பெருமாளுடைய சரித்திரத்தெல்லாம் எழுதி வைக்கிறா. அந்த சமயத்திலே தெரிஞ்சிருந்தாவேன்னா துவாரகைக்கு போய் கண்ணன் திருவடியை பிடிச்சி மோட்சம் போயிருக்கலாம், அயோத்தியைக்கு போய் ராமன் திருவடியை பிடிச்சி மோட்சம் போயிருக்கலாம். ஆகையினாலே பெருமாள் நாம இருக்கிற இடத்துக்கு நேர இறங்கி வந்த போதும் கூட எல்லாருக்கும் அதனால பலன் ஏற்படவில்லை. சில பேர் பெருமாளை நேர சந்திச்சவன் கூட அவன் பெருமாள்னு புரிஞ்சுண்டு அவன் திருவடிகள்ல விழுந்து சேவித்து சரணாகதி பண்ணி அவன் அனுகிரகத்தினால மோட்சம் போனவா ரொம்ப குறைவு.
பலர் நம்மளாட்ட மனுஷன் தானே, மாடு மேய்க்கிறவன் தானே, ராஜா தானே, தேர ஓட்டுறவன் தானேன்னு பெருமாளுடைய வேஷத்தை பார்த்துட்டு அதையே நிஜம்னு நம்பி பரிகாசம் பண்ணி பெருமாளை பயன்படுத்திக்க தெரியாமல் திரும்பவும் பிறந்தவன் எத்தனையோ பேர். இத்தனை ஸ்லோகங்கள் உபதேசமா பெருமாள் வாக்காலேயே கேட்டும் எல்லாத்தையும் விட்டுடு, என் திருவடியை பிடிச்சுக்கோன்னு பெருமாள் சொன்ன போதும் கூட இதோ பிடித்தேன் உன் திருவடியைன்னு பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணானா அர்ஜுனன்? பண்ணலையே. அதனால பெருமாளே இறங்கி வந்தாலும் கூட இந்த காரியத்தை முழுசா சாதிக்க முடியல. அப்புறம் பெருமாள் பார்த்தார், நாம இப்படி அவதாரம் பண்ணினா கூட ஒரு சமயத்துல ஒரு இடத்துலதான் இருக்கிறோம், ஆகையினால அங்க வரவாளுக்கு மட்டும்தான் பலன் ஏற்படுகிறது. அதனால நாம என்ன பண்ணணும், அந்தர்யாமின்னுட்டு எல்லாருக்குள்ளயும் இருக்கணும், எல்லா இடத்துலயும் நீக்கம் இல்லாம நிறைஞ்சிருக்கணும். அதனால நாம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல ராமனா கண்ணனா புறக்கிறதுக்கு பதிலா எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமியா புறக்கலாம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணினான், அவாவாளுடைய ஹிருதயத்திலே அந்தர்யாமியா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு பெருமாளா அவதாரம் பண்ணி தனக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை ஒருத்தன் உணர்ந்துட்டானா அவனுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடியதான அந்த யோக சம்பிரதாயத்தை பெருமாள் வெளியிட்டான். அது பிரகலாதாழ்வான், திருமழிசை பிரான் அந்த மாதிரி மகான்களுக்கு வேணுமானா சுலபமா இருக்கலாம். நமக்கெல்லாம் சுவாமி கண்ணுக்கு முன்னால பெருமாள் நிக்கிறார், கோவிலுக்குள்ள போய் சேவிங்கன்னு சொன்னாலே நாம போக மாட்டோம். ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற பெருமாளை எல்லாம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு யோகம் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம் எல்லாம் நமக்கு ஏற்படுமா? அதனால என்னதான் நமக்குள்ள பெருமாள் இருந்தாலும் கூட பெருமாள் நமக்குள்ளே இருந்து என்ன பண்றார், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஞான விகாசம், அறிவு மலர்ச்சியை கொடுக்கிறார். இவன் என்ன பண்றான், அந்த அறிவை சரியான வழியில பயன்படுத்திட்டு சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி ஆழ்வார்கள் காட்டின வழியில போனா பெருமாள் அடையலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம ஏதோ இவனுக்கு மட்டுமே அறிவு இருக்கிற மாதிரி மற்றவாளை எல்லாம் குறை சொல்லிண்டு குற்றம் சொல்லிண்டு தான் பகுத்தறிவு பேசுறேன், அத்தை பேசுறேன், இத்த பேசுறேன்னு சீரழியறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் மட்டுமே பேசிண்டு அழியக்கூடிய இந்த உடம்பே நிலை அப்படின்னு நினைச்சுட்டு உடம்ப வளர்க்கறதுலயும் உடல் சுகங்களை அனுபவிப்பதிலுமே காலங்கழிச்சுட்டு இருக்கான். அல்லது அல்ப தெய்வங்களை பார்த்து இதுதான் தெய்வம் என்று வணங்குகிறானே ஒழிய தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னை படைத்த தன்னை காக்கிற ஏதானும் ஆபத்து யாருக்கு வந்தாலும் எவனிடத்திலே போய் நிற்கிறார்களோ அந்த பெருமாளை, தனக்கு மோட்சம் தரக்கூடிய சக்தி உள்ள ஒரே ஒரு தெய்வமான பெருமாளை மறந்துட்டு தேவதாந்திரவாதியாகவும் தேகாத்மவாதிகளாகவும், அதாவது அழியக்கூடிய உடம்பே நிரந்தரம்னு உடம்புக்காகவே உழைத்து அப்படியே செத்து போறவனாகவும் மோட்சம் தராத அல்ப தெய்வங்களை எல்லாம் மோட்சம் தரும்னு சேவிக்க கூடியவனாகவும் நம்பி சீரழியக்கூடியவனாகவும் இருந்தான் மனுஷன். அதனாலே அந்தர்யாமியா பெருமாள் வந்த போதும் கூட எல்லோருக்கும் அதனால பலன் ஏற்படவில்லை. சரி, உள்ள இருக்கிற பெருமாளை எப்படி இவன் தியானம் பண்ணி யோகம் பண்ணி தெரிஞ்சுட்டு வரத்துக்கு இவனுக்கு கஷ்டமாச்சே, அதனால இவன் கண் முன்னாலேயே போய் நிக்கலானாமோ. அட்லீஸ்ட் கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் தெரிகிறார் அப்படின்னா அவனுடைய பாவம் போட்டோம். நம்மள தினம் சேவிக்க 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 அவன் பாவம் போட்டோம். ஒரு நாள் அவனுடைய அஞ்ஞானம் நீங்கி ஞானம் நம்ம இடத்துல சரணாகதி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் முதலான பல திவதேசங்களிலே அர்ச்சாவதாரமா விக்கிரக ரூபமாக பெருமாள் அவதாரம் பண்ணினர். அந்த திவதேசங்களுக்கெல்லாம் போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி அந்த பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு அவளுடைய பாவம் எல்லாம் போய் அவ மோட்சம் போறதுக்கான வழி ஏற்படுறதுன்னு பெருமாள் இந்த மார்க்கத்தை காட்டினர். அப்பவும் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த உத்தமமான திவ்ய தேசங்கள்ல யாத்திரை பண்ணி அங்க தேடி போய் பெருமாளை சேவிக்கிறவா ரொம்ப குறைவு. அப்படியே சேவித்தாலும் அந்த எம்பெருமானுடைய அழகிலே மயங்கி சரணாகதி பண்ணி மோட்சம் போறவா ரொம்ப குறைவு. ஆகையினாலே இந்த மாதிரி நாம குறிப்பிட்ட வசந்த கஷேத்திரங்கள்ல மட்டும் இருந்தா நிறைய பேருக்கு நம்மளால பலன் ஏற்படாதுன்னு சொல்லி பெருமாள் ஜனங்க எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் நான் போறேன் அப்படின்னு நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலேன்னு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பெருமாள் கோயில், ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு பெருமாள் அப்படின்னு திவதேசங்கள் மட்டுமல்ல, புராண ஸ்தலங்கள் மட்டுமல்ல, அபிமான ஸ்தலங்கள் மட்டுமல்ல, லோகத்திலே எல்லா கிராமங்கள்ல எங்கெல்லாம் மனுஷன் இருக்கானோ அவன்லாம் கூட சரணாகதி பண்ணி மோட்சம் வரணும்ன்றதுக்காக பல இடங்கள்ல கோயில் கொண்டு பெருமாள் இருந்தா மட்டும் அப்ப என்ன சொல்லுவான், ஊருக்கு ஒரு கோவில் இருக்கு யாருன்னா போய் சேவிக்கிறது அப்படின்னு கோவில் கூட போகாம இருந்தான். அதனாலே இந்த மாதிரி நிறைய கோவிலை வச்சு வேலை இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா பெரியவா, நாமளும் அதை பண்ணவானான்னு பகுத்தறிவு பேசிட்டு கோவிலுக்கு போய் பெருமாள் ஆசிரியக்கிறத விட்டுட்டான். சரி, நம்ம இருக்கிற இடத்துக்கு இவன் தேடி வரமாட்டேன்றான், அதனால இவன் இருக்கிற இடத்துக்கு நாம போய் இருந்தாலாவது நம்மளை ஆராதிப்பான்னு சொல்லி எல்லா ஆத்துலயும் விக்கிரகமாகவும் சால கிராமமாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணினான். எத்தனை பேர் சாலகிராம ஆராதனை விடாம பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி. அப்படியே பண்ணினாலும் ஏதோ கடமையா பண்றவாதான் ஜாஸ்தியே தவிர
வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம ஆத்துல இருக்கிற சின்ன சால கிராமத்துல எழுந்தருள் இருக்கான் அப்படின்ற ஒரு பக்தியோட ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாளுக்கு நம்மள திருவாராதனம் பண்ண விட்டாலானா எத்தனை பயபக்தியோட எத்தனை அனுபவத்தோட உடம்பு நடுங்கி கொண்டு பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு பாவத்தோட பண்ண வேண்டாமா? அப்படி பண்ணுகிற போது அந்த எம்பெருமானுடைய விசேஷ கட்டாட்சம் ஏற்பட்டு அவன் அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணுவானோ இல்லையோ. இப்ப கூட மடங்கள்ல ஆசிரமங்கள்ல அங்கெல்லாம் சில வழக்கம் வச்சுட்டு இருக்கா இந்த பெருமாளண்ட. இப்ப அகோதல மடத்துல சரணாகதி பண்ணி வச்சா லட்சுமி நரசிம்மன் மாலோலன் திருவடிகளை பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா. ஆனா பெரும்பாலான திருமாளிகைகள் பயமாச்சாரியாலா ஆத்துல பண்ணி வைக்கிற சுவாமிகள், ஆசிரமங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிற ஆண்டவன்கள் இவாள்லாம் தாள கிராம பெருமாள் இடத்துலதான் சரணாகதி பண்ணி வைக்கிறான் நமக்கு இல்லையா. பெருமாள் எல்லா பெருமாளும் ஒருத்தர் தான். திருவேங்கடமுடையானும் சரி, கிராமத்து கோவில் பெருமாளும் சரி, நம்ம ஆத்து சால கிராமமும் சரி, நம்ம ஆத்து விக்கிரகமும் சரி, எல்லாம் ஒரே பெருமாள் தான் இல்லையா. பெருமாளுக்கு சக்தியில ஒன்றும் பேதம் கிடையாது இல்லையா. ஆகையினால சால கிராம பெருமாள் இடத்துலதான் ஆச்சாரியால் நமக்கெல்லாம் சரணாகதி பண்ணி வைக்கிறா. காலங்காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி எந்த சால கிராம பெருமாள் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு மோட்சம் தருவானோ அந்த சால கிராம பெருமாளே நம்ம ஆண் தேடி வந்து நம்ம கையால திருவாராதனை வாங்கிக்கிறான். அந்த அனுபவத்தை ஏற்படுத்திண்டு அவனை சரணாகதி பண்ணாலும் மோட்சத்துக்கு போலாம். அத்த நாம பண்றோமா? இல்லை. அப்படியும் பல பேர் வரல. சரி, இத்தனை பண்ணியும் ஒன்னும் நடக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணார்? நாம பெருமாளா விக்கிரகமா வரத்தினாலதான் இவாள்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. நாமளே பல அவதாரம் பண்ணினோம், பயனில்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நம்முடைய பக்தர்கள், நம்முடைய தேவிமார்களான ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி, நாம போட்டுக்கிற ஆபரணங்களான நித்தியசூரிகள், இவாளையெல்லாம் அவதாரம் பண்ண வச்சு அவா மூலமா உலகத்தை திருத்தலாம். ஏன்னா நாங்கெல்லாம் பெருமாளை சேர்ந்தவா, ஸ்ரீவைகுண்டத்துல எப்பவும் பெருமாளோடு கூடவே இருக்கும். அதனாலதான் பெருமாளுக்கு சமானமான ஆனந்தம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லி வைகுண்ட அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய பிராட்டிமார்களும் பெருமாளுடைய கைங்கரியபராதான நித்தியசூரிகளும் ஆயுதங்களும் ஆபரணங்களும் இவாள்லாம் சொன்னாலானா பெருமாளானா வைகுண்டத்துக்கு தலைவன் அவர் சொல்லிட்டு போயிடுவார், யார் அவர் சொல்றதையெல்லாம் கேட்கறதுன்னு வாதாடுவோம். ஆனா பெருமாளாலே பயன் பெற்ற இவாள்லாம் சொல்றான்னா கொஞ்சம் யோசிப்போமோ இல்லையோ. பெருமாள் இவாளுக்கெல்லாம் அந்த அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அவ சொல்ற வழியை கேட்டா நமக்கும் அந்த அனுகிரகம் பண்ணுவான்னு யோசிப்போமே. அதனால அவளையெல்லாம் என்ன பண்ணினான் பெருமாள்? ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் அவதாரம் பண்ண வைத்தான். இப்படியெல்லாம் பெருமாள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பலவிதமான முயற்சிகள் பண்ணி ஏதாவது ஒரு வழியிலே நாம சரணாகதி பண்ணி அவனிடத்திலே வந்துவிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கருணையோட ஒரு ஏக்கத்தோட, இன்னும் சாப்பிட வரலையே குழந்தை என்ன பசியோட துடிக்கிறதோன்னு குழந்தைக்காக வயிறறியக்கூடிய ஒரு தாயை போலே நம்முடைய வரவை நோக்கி எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா எத்தனை கருணையான தாய் உள்ளம். அதனாலதான் சாஸ்திரத்தை சொல்றச்ச, சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது 1000 தாய் தந்தையர்களை விட கருணை கொண்டதுன்னு சொல்றது. சரி சுவாமி, சாஸ்திரம்னா என்ன? பகவானுடைய கட்டளை தானே சாஸ்திரம். அப்போ சாஸ்திரம்னு ஒண்ணு கொடுக்கறான் அப்படின்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையின் இடத்துல எத்தனை அக்கறை இருக்குமோ அந்த மாதிரி 1000 தாய் தந்தையர்களிடத்திலே இருக்கக்கூடிய அக்கறையும் இந்த சாஸ்திரம் ஒண்ணுத்துக்கு உண்டுன்னா அதை பண்ணவன் பெருமாள் அப்படின்னா அவனுக்கு எத்தனை கருணை சுவாமி நம்ம இடத்துல. இப்போ ஒரு விஷயத்துல சந்தேகம் வருது நமக்கு, எதுக்கு பெருமாள் இந்த மாதிரி விதவிதமான முயற்சிகள் எல்லாம் கொடுக்கிறார்? ஏதான ஒரு முயற்சியை ஆரம்பத்திலேயே ஆழ்வார்களை வந்து அவதாரம் பண்ண வச்சிருக்க கூடாதா? இல்ல ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால அவதாரம் பண்ண வச்சிருக்க கூடாதா? எதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் படிப்படியா பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா, காலத்துக்கு காலம் மனுஷனுக்கு வந்து ஞானமும் சக்தியும் ஆயுளும் குறைஞ்சுட்டே வரும். முதல் யுகமான கிருத்தயுகத்திலே பயங்கரமான ஞானம், பெரிய ஆயுள், ஆயிரக்கணக்கான வருஷம் வாழறது, நல்ல சக்தி, தவம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். எல்லோரும் ரிஷிகள் தான், எல்லோரும் மகான்கள் தான், எல்லோரும் யோகிகள் தான் சொல்லும்படியா முதல் யுகத்துல நாம எல்லோரும் இருந்தோம். அப்புறம் யுகங்கள் குறைய குறைய ஆயுஷ் குறைஞ்சுட்டு வரும், அறிவு குறைஞ்சுட்டு வரும், ஞானம் குறைஞ்சுட்டு வரும், சக்தி பலம் எல்லாமே குறைஞ்சுட்டு வரும். அதனால பெருமாள் எல்லா யுகத்துல இருக்கிறவாலும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன் இந்த மாதிரி யுகத்துக்கு யுகம் வேற்றுமைன்னா, முதல் யுகத்திலே தர்ம தேவதைக்கு 4 கால் 4ம் தர்மம் தான். அதனால 100க்கு 100 தர்மம் தான் உலகத்துல நடமாடுறது. 2வது யுகத்திலே 3 கால் தர்மம் 1 கால் அதர்மம். அதனால 3/4 தர்மம் தான் இருக்கு. அப்பவே 1/4 அதர்மம் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டது. 3வது யுகத்திலே 2 கால் தர்மம் 2 கால் அதர்மம். அதனால சரி பாதியா இருக்கு. அதர்ம வழியில போறவாள்லாம் சீரழிஞ்சு போறா, தர்ம வழியில போறவாள்லாம் பெருமாள் அடைகிறா. 4வது யுகமான கலியுகத்திலே 3 காலம் அதர்மம் 1 கால் மட்டும்தான் தர்மம். ஆகையினாலே அதர்மமே தலையெடுத்திருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலும் பெருமாளை அடையணும்னா அதுக்கு பெருமாள் தான் ஒரு சுலபமான வழியை காட்டணும். முதல் யுகத்துல எல்லோருக்கும் ஞானம் பலம் சக்தி ஆயுஷ் எல்லாம் இருந்தது. அதனால அவ ஈஸியா பக்தி யோகம் பண்ணா, யாகம் பண்ணா, தபஸ் பண்ணா, தியானம் பண்ணா, யோகம் பண்ணா, பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சுலபமா சாதாரணமா பண்ணி பெருமாள் அடைஞ்சா.
அதனால சக்தி இருக்கிறவா பண்ணட்டும், சக்தி இல்லாதவா யாருக்கு என்ன முடியறதோ அதை பண்ணட்டோம்னு காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லோருக்கும் ஏத்த மாதிரி பெருமாள் பல வழியை காட்டுறான்னு புரிஞ்சுக்கணும் நாம. நேத்து தேசிய பிரபந்தம் சேவிக்கிறச்ச என்ன பார்த்தோம்? சுவாமி என்ன சாதிக்கிறார்? வல்லார் முயல்க வழி இழந்தார் எம்மை தொழுகவென்று அப்படின்னு கண்ணன் சொன்னான்னு சொல்றார். யாருக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இருக்கோ அவ பக்தி யோகம் பண்ணி மோட்சத்துக்கு வாங்கோ. யாருக்கு பக்தி யோகம் பண்ற சக்தி இல்லையோ அவ என் காலை பிடிச்சி சரணாகதி பண்ணுங்கோ, 2 பேருக்கும் மோட்சம் தரேன்னு சொன்னானோ இல்லையோ. அதனால யாருக்கு எதுல ஆசையோ, யாரால எது முடியுமோ, எந்த காலத்துக்கு எது தகுந்ததோ அப்படி பல விதங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பக்தர்கள் தன்னை வந்து அடையட்டும்னு தான் பெருமாள் இத்தனை விதமான வழிகளை காட்டுறான்னு புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் சொல்றது, தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரேர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். முதல் யுகமான கிருதயுகத்துல பெருமாள் அடையணும்னா தபஸ் பண்ணணும். அதனாலதான் திருப்பார்கடலுக்கு போய் தபஸ் பண்ணி மோட்சம் போயிட்டு இருந்தார். 2வது யுகத்திலே யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணாதான் பெருமாள் அடைய முடியும். தபஸ் பண்றதை விட யாக யஜ்ஞம் பண்றது சுலபம். தபஸ்ன்றது எத்தனை ஜென்மா இல்ல எத்தனை ஆண்டு காலங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பான்னு தெரியாது. ஆனா யாகம்னு சொல்லக்கூடியது 5 நாள் 13 நாள் 18 நாள் 25 நாள் 1 மாசம்னு குறிப்பிட்ட டைம்ல முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி துவாபர யுகத்திலே அர்ச்சனை, அதாவது பெருமாளை அர்ச்சிக்க கூடியதுனாலேயே மோட்சம் கிடைக்குமா? அர்ச்சனை சுவாமி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காரியம். அதை விடவும் சுலபமானது கலியுகத்திலே சங்கீர்த்திய கேசவம். பெருமாளுடைய பேரை சொன்னாலே போரும், நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போரும். அப்படி பகவானுடைய நாம சங்கீர்த்தனமாக இருக்கக்கூடியதுதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களும் ஸ்தோத்திரங்களும். ஆகையினாலே ஜனங்களுக்கு எல்லாம் குறைஞ்சுட்டே வரப்படினாலே தன்னை வந்து அடையக்கூடிய வழியையும் பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வரான் அப்படின்னு புரிஞ்சுட்டோமானா இந்த சந்தேகம் வராது. ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை பாஷ்யக்காரர் காலத்துல முதல்ல ஒரு புஸ்தகமாக வெளியிட்டவர் யாருன்னா கருட வாகன பண்டிதர்னு சொல்லக்கூடிய சுவாமி. அவர் ஒரு காவியம் போலே ஸ்லோக ரூபமா ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை வெளியிட்டார். அந்த புஸ்தகத்திற்கு திவ்ய சூரி சரித்தம் அப்படின்னு பேரு. சரி சுவாமி, ஆழ்வார்கள்லாம் பெருமாளுடைய அவதாரம்னு சொல்றோம். பெருமாள் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு ஏற்கனவே வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போறான்னு எங்கேயானு சொல்லியிருக்கான்னா அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் உபபிரம்மணங்கள்னு பேரு. பிரம்மம் அப்படின்னா வேதம். அந்த வேதம் புரியணும்னா புராணங்களை கொண்டும் இதிகாசங்களை கொண்டும் புரிஞ்சுட்டோமானா சுலபமா புரியும். அதனால வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணின புராணங்களும் இதிகாசங்களும் உபபிரம்மணங்கள். அதனால கிட்டத்தட்ட அதுவும் வேதத்துக்கு சமானம். அப்பேற்பட்டதான பாகவத புராணத்திலே ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போறான்னு முதலையே சொல்லியிருக்கு. முதலையேன்னா ஆழ்வார்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவள்லாம் அவதாரம் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருக்கு. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचित् क्वचिन् महाभागा द्रमिडेषु च पूरिशः ताम्रवर्णी नदी यत्र कृतमालापयस्विनी कावेरी च महाभागा प्रतीशी च महानदी. கிருதயுகத்திலே வாழ வேண்டியவர்களான மகாபக்திமான்களான ஆழ்வார்கள் கலியுகத்துல பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தமிழ் பேசக்கூடிய தமிழ் பூமியிலே ஸ்ரீமன் நாராயணனே நமக்கெல்லாம் மோட்சம் தரக்கூடிய பரதெய்வம் அப்படின்றத எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்காக பல பாமர மக்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கி சரணாகதி பண்ண வைத்து மோட்சத்திற்கு வழி அனுப்புவதற்காக கலியுகத்திலே தமிழ்நாட்டிலே பல நதிகளினுடைய கரையிலே அவதாரம் பண்ணுவார்கள். எந்தெந்த நதிக்கரையில் அவதாரம் பண்ணுவான்னா தாமிரபரணி நதிக்கரையிலே அவதாரம் பண்ணுவா, கிருத்தமாலான்னு சொல்லக்கூடிய வைகை நதியினுடைய கரையிலே அவதாரம் பண்ணுவா, பயஸ்வினின்னு சொல்லக்கூடிய பாலாற்றின் கரையிலே அவதாரம் பண்ணுவா, காவிரி நதியினுடைய கரையிலே அவதாரம் பண்ணுவா, பெரியாறுன்னு சொல்லக்கூடிய நதியினுடைய கரையிலே அவதாரம் பண்ணுவா. இப்படி எப்படி இந்த ஆறுகள் பல இடங்கள்ல பாய்ந்து பல பேருடைய தாகத்தை தீர்க்கிறதோ அந்த மாதிரி இந்த ஆழ்வார்கள் அந்த நதிக்கரையில பிறந்து பல பேருடையதான சம்சார தாபத்தை தீர்த்து அவர்களை எம்பெருமானிடத்திலே அனுப்பி வைப்பார்கள் அப்படின்னு பகவானுடைய அவதாரம் எப்படி முன்னமேயே வேதத்திலே சொல்லப்பட்டதோ. ஒரு உதாரணமா பாருங்க சுவாமி, கல்கி அவதாரம் பெருமாள் இனிமேல் தான் பண்ண போறார். அதையும் வேதம் சொல்லிட்டு இல்லையோ? அந்த மாதிரி வராத அவதாரத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய வேதத்தை போல பின்னாலே அவதாரம் பண்ணின ஆழ்வார்களுடைய அவதாரமும் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்குன்னா அவ சாட்சாத் பெருமாள் தவிர வேற யாரு? எந்தெந்த நதிக்கரையில யார் யார் அவதாரம் பண்ணான்னு பார்க்கலாம். தாமிரபரணி நதிக்கரையிலே நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் அவதாரம் பண்ணா. கிருத்தமாலான்னு சொல்லக்கூடிய வைகை நதியினுடைய கரையிலே பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதாரம் பண்ணா. பயஸ்வினின்னு சொல்லக்கூடிய பாலாற்றினுடைய கரையிலே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய முதலாழ்வார்களும் திருமழிசை பிரானும் அவதாரம் பண்ணான். காவேரி நதியினுடைய கரையிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அவதாரம் பண்ணான்.
மகாநதின்னு சொல்லக்கூடிய பெரியாற்றினுடைய கரையிலே கேரள தேசத்திலே குலசேகர பெருமாளும் அவதாரம் பண்ணினார். சுவாமி, தமிழ் பேசக்கூடிய பாஷை பேசக்கூடிய பூமியிலே ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் மாத்திரம் கேரள தேசம் அப்படின்னா, இன்னைக்கு மலையாளம் பேசக்கூடிய கேரள தேசமாக அது இருக்கிறதே ஒழிய, ஆழ்வார் காலத்திலே நல்ல தமிழ் தேசம், ஆழ்வார் நல்ல தமிழ் ராஜா, அந்த காலத்துல அது சேர நாடுன்னு பேர் இருக்கு. ஆகையினாலே அதுவும் தமிழ் தேசம்தான். இப்படி ஆழ்வார்கள் அங்கங்க அவதாரம் பண்ணினா. சரி சுவாமி, இப்ப ஆழ்வார் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆழ்வார்கள் அப்படின்னா பகவானுடைய குளிர்ந்த கல்யாண குணங்கள்னு சொல்லக்கூடிய கடலிலே தாங்கள் ஆழ்ந்து அந்த ஆழ்ந்த அனுபவத்தை திவ்ய பிரபந்தங்களாக பாடி, அந்த திவ்ய பிரபந்தங்களை யாரு பக்தியா சேவிக்கிறாளோ அவளையும் பகவானுடைய கல்யாண குணத்துல ஆழும்படியா பண்ணக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார் அப்படின்னா பகவானுடைய குணங்களை நினைக்கும் போது உருகி ஆழ்ந்து போவார். அல்லது யார் இவாளுடைய பிரபந்தங்களை சேவிக்கிறாளோ அவாளையும் ஆழ வைப்பார்கள். இவர் ஆழ்வார், பின்னாலே சேவிப்பவர்களையும் ஆழ வைப்பார். அதனாலே ஆழ்வார்கள் இவாளுக்கு பேரு. அது பெருமாளுடைய அழகுன்னு சொல்லக்கூடிய கடல்ல மூழ்கிறா சுவாமி, சந்தோஷம். பெருமாளுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லக்கூடிய குணக்கடல்ல மூழ்கி பெருமாளுடையதான குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறா, சந்தோஷம். அது என்ன சுவாமி குளிர்ந்த குணக்கடல் அப்படின்னா, இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடியது நம்மளை எரிக்கக்கூடிய அக்னின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் தெரிவிக்கிறார், சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனியும் அப்படின்னு. சம்சாரமாகிற நெருப்பினாலே கொளுத்தப்பட்டு வெந்து கொண்டிருக்கக்கூடிய சம்சாரி ஜனங்களே, உங்களை எல்லாம் அந்த நெருப்பிலிருந்து குளிர்வித்து காப்பாற்றி மோட்சத்துக்கு அனுப்பக்கூடியதான ஒரு ஆத்ம சஞ்சீவனி, அதாவது உங்களை சாகாமல் இருக்கும்படியா பண்ணக்கூடிய ஒரு அமுதம் தான் இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி பகவானுடைய கல்யாண குணக்கடல்னு சொல்லக்கூடியது ஏன் குளிர்ந்தது அல்லது எத்தனை தூரம் அது குளிர்ந்தது அப்படின்னா, அதுல மூழ்கி எழுந்துக்கக்கூடிய நம்முடையதான சம்சாரத்தினாலே நாம அனுபவிச்சுருக்கிற கஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய நம்மள அனுதினம் வாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்சார நெருப்பை அடக்கக்கூடிய அளவுக்கு குளிர்ந்திருக்கணும். சுவாமி, ஒரு சமுத்திரம் முழுக்க ஐஸ் கட்டி கட்டியா இருக்கு, கிளேசியர்ஸா இருக்கு, அப்படியே அதுல அப்படியே ஒரு நெருப்பை தூக்கி போட்டா உடனே குளிர்ந்து போறதோ இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐஸ் கட்டி சமுத்திரம் போலே குளிர்ச்சியா இருக்கணும். அதுல மூழ்கக்கூடிய நம்முடைய சம்சாரத்தினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தாபத்தை தீர்த்து நம்மை குளிர்வித்து எம்பெருமானுடையதான சீவை குண்டத்திற்கு அனுப்ப வேணும். அதனாலே எம்பெருமானுடைய கல்யாண குண சமுத்திரம்னு சொல்லக்கூடியது குளிர்ந்த சமுத்திரம். அதிலேதான் ஆழ்வார்கள் எல்லாம் ஆழங்கால் பட்டு குளித்தார்கள். சுவாமி, வெயில்ல போட்டு ஒருத்தனுக்கு அப்படியே வேத்து விறுவிறுத்து போறது, உடம்பெல்லாம் பத்திக்கிறது, நெருப்பு பிடிச்சி எரியும் போல தோன்றது, அத்தனை வெயில் வாட்டுறது, எதுக்கு ஆசைப்படுவான்? ஒரு காவேரியோ ஒரு தாமிரபரணியோ அந்த மாதிரி பிரவாகமா ஓடின்னு இருக்கு, சில்லுன்னு இருக்கு, அதுல போய் விழுந்துடணும்னு பார்க்க மாட்டானா? அந்த மாதிரி சம்சாரத்திலே பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அந்த சம்சாரத்தினாலே வரக்கூடிய வழிகள்லாம் நெருப்புல சுடுறது போல. அப்போ நெருப்புல இருக்கக்கூடிய சூட்டை எங்க போய் அவன் தணிக்க முடியும்? ஜலத்துலதான், ஓடக்கூடிய ஜலத்துலதான் போய் தணிக்க முடியும். அப்போ பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் குளிர்ந்த சமிருதமா இருந்தா அதுல போய் உழுந்து ஆழங்கால் பட்டு ஆழ்வார்களாட்டமா மூழ்கி ஸ்நானம் பண்ணானா இவனுடைய சம்சார நெருப்பு அணைந்து போய் மோட்சம் கிடைக்கிறதோன்னு இவனுக்கு. அதனால எம்பெருமானுடைய குணக்கடல்கள் குளிர்ந்தவை. திவ்ய பிரபந்தங்களை பாடுறதுக்காக தான் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை ஏன் அடியேன்னு சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஆழ்வார் கதை கேட்கணும்னா ஆசை. ஆனா ஆழ்வார் என்ன திவ்ய பிரபந்தம் பாடினார்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரபந்த பாசுரங்களை சொல்றதுக்கு கஷ்டம். சுவாமி கதை இங்க பிறந்தார் அங்க பிறந்தார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னா ருசியா ஆசையா கேட்கறான். இத்தனை பாசுரங்கள் பாடினார், ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு கேளுன்னா மூஞ்சி திருப்பிக்கிறான். ரெண்டாவது பாசுரம் சொன்னா 10 பேர் எழுந்து போயிடுறான். மூணாவது பாசுரம் சொல்றச்ச பார்த்தா சொல்றவர் மாத்திரம் சொல்லிட்டு இருக்காரு, யாரும் காணுமங்க. அதனால கதையை மட்டும் கேட்காது, ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினது வேதத்தை உன்னுடைய பாஷையிலே உனக்கு பிடிச்சபடியா திவ்ய பிரபந்தங்களாக தருவதற்காகத்தான். அதனால ஆழ்வார் கதையை கேட்கறத விட அவர் யாருன்னு தெரிஞ்சுண்டு அவருடைய திவ்ய பிரபந்தங்களினுடைய மகிமையை கேட்டு நல்ல வழிக்கு போன்னு சொல்லக்கூடியது முக்கியம் இங்கே. அதனால ஆழ்வார்கள் எதுக்கு பிறந்தான்னா திவ்ய பிரபந்தங்களை அனுகிரகம் பண்ணுவதற்காகவே பிறந்தா. அதனால ஆழ்வார்களினுடைய அவதார நோக்கம் பிரபந்தம் தான், அது நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு. அதனால கதை கேட்டுட்டு போனா போராது, பிரபந்தங்களை கத்துக்கொள்ள வேணும், பிரபந்தத்திலே ஆழங்கால் பட வேணும். அப்பதான் சம்சாரமாகிற நெருப்பு நம்மளை சுடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சுவாமி, பெருமாள் நம்ம எல்லாம் படைச்சவன், நம்மளை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு பெருமாளுக்கு. நமக்கெல்லாம் அம்மாவா அப்பாவா சுவாமியா ஆச்சாரியனா இருக்கக்கூடியவன். இப்படி பலவிதமான உறவு உண்டு நமக்கும் பெருமாளுக்கும்.
அவனுக்கு நம்ம பின்னாடியே வந்து என்ன பண்ணா நம்ம கிட்ட வருவான் அப்படின்னு பலவிதமான அவதாரங்கள் பண்ணி நம்ம கிட்ட வந்து நம்மளை தூக்கி விடணும்ன்றது அவனுடைய பொறுப்பு சுவாமி. அவனுக்கு அந்த கடமை இருக்கு. ஆனா அந்த பெருமாளாலே படைக்கப்பட்ட நித்திய சூரிகள்லாம் இருக்காளே, அவ நம்மளாட்டம் பெருமாளால படைக்கப்பட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்க நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா எந்த கவலையும் இல்லாம இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தலையெழுத்து சுவாமி? அப்பேற்பட்ட வசந்த வைகுண்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து பிறந்து நம்மளோட கூட கஷ்டப்பட்டு நம்மளை எல்லாம் திருத்தி புத்தி சொல்லி நம்மள வந்து அழ வைக்கணும், நம்மள திருத்தணும், நமக்காக அவ அழணும் அப்படின்னு அவளுக்கு என்ன சுவாமி தலையெழுத்து? அப்படின்னா பெருமாள் அவளுக்கெல்லாம் ஒரு நியமனம் பண்றார். நானே இறங்கி போறதுனால இவாள்லாம் என்ன பண்றா, இந்த ஜனங்கள்லாம் ராமனா கண்ணனா பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அவர் பெருமாள் எதை வேணாலும் சொல்லுவார், நம்மளால அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பரத்துவம் கண்டு அகலுகிறார்கள். பெருமாள் அப்படின்றதுனால ஒதுங்கி விடுறா. ஆனா நீங்க அவள்ல ஒருத்தரா மனுஷாலாட்டமா நீங்க போனீங்களானா நம்மள ஒருத்தர் சொல்றார் இவரே பெருமாள் அடையலாம்னு சொல்றார், இவர் அடையிற மாதிரி நாமளும் அடையலாம்னு உங்க பேச்சை நம்பி நிறைய பேர் இங்க வருவா. அதனால நீங்கெல்லாம் எனக்காக போய் அவதாரம் பண்ணி என் குழந்தைகள் எல்லாம் திருத்தி இங்க அனுப்பி வைங்கன்னு பெருமாள் அவளுக்கு ஒரு அன்பு கட்டளையிட அந்த நியமனத்தினாலே வந்து நமக்காக அவதாரம் பண்றா. எப்படின்னா வைகுண்டவான் போகம் தன்னை இகழ்ந்து, அப்பேற்பட்ட வசந்த வைகுண்ட அனுபவத்தை சுவாமி நம்மள வைகுண்டத்துக்கு அனுப்புறாரு பெருமாள். நாளைக்கு நாம எல்லாம் வைகுண்டம் போறோம். அப்பா நீ ஒரு அவதாரம் பண்ணி ஜனங்களோட ஜனமா கஷ்டப்பட்டு ஒரு 10 பேரை மோட்சத்தை கழிச்சுட்டு வா, நீ போறையான்னு கேட்டா நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? சுவாமி ஆளை விட்டுடு, நான் பிறந்து பட்டதே போரும், தயவு செஞ்சு இங்க இருந்து திரும்ப அனுப்பணும்னு நினைச்சு கூட பார்க்காதேன்னு கதற மாட்டோமா? ஆனால் அப்பேற்பட்ட வைகுண்ட அனுபவத்தையும் இழந்து நமக்காக வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய கருணை காரணம் அதற்கு. இதனால ஆழ்வார்கள் பெருமாளை காட்டிலும் ஒருபடி மேலானவா. சுவாமி பெருமாள் வைகுண்டத்துல இருந்தாலும் சரி இங்க வந்தாலும் சரி எங்கேயும் பெருமாளுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. பெருமாள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான். பெருமாள் அவதாரங்கள்ல கஷ்டப்பட்டதா காட்டுறதெல்லாம் நமக்காக வந்து அபிநயம் பண்ணின நாடகங்கள் அதெல்லாம். அதனால ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியவா நமக்காக எத்தனை பாடுபட்டா. முக்கியமா அவ பட்ட கஷ்டம் என்னன்னா வைகுண்டத்தை பிரிந்து எம்பெருமானை பிரிந்து இங்க இருந்தாலே அதுதான் நமக்காக அவ பட்ட பெரிய கஷ்டம். அப்படி தங்களுடைய சுகத்தை தங்களுடைய போகத்தை தியாகம் பண்ணி நம்மளுக்காக அவதாரம் பண்ணினான்னா பெருமாளை காட்டிலும் ஒருபடி அவ மேலானவா. ஆகையினாலே அவர்களுடையதான அவதாரம் அவர்களுடையதான பிரபந்தம் இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். இத எதுக்காக பெருமாள் மனுஷால கொண்டு இந்த காரியத்தை பண்ணா, எதுக்கு மனுஷாலா ஆழ்வார்களை படைச்சான் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே. காட்டுல போய் ஒரு யானையை பிடிக்கணும்னா அந்த யானையாட்டமே ஒரு பொம்மையை பண்ணி அந்த யானை கண்ணில் படும்படியா ஒரு இடத்துல வைக்கணும். அந்த பொம்மைக்கு கீழே ஒரு பெரிய மைக்காவோ பேப்பரோ போட்டு ஒரு பெரிய பள்ளத்தை குழியை தோண்டி வைக்கணும். அங்க ஒரு யானை இருக்கு, நம்மள சேர்ந்தவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த யானை அப்படி நைசா அது கிட்டக்க வரும். பார்த்தா அசல் யானை மாதிரியே இருக்கும். என்ன பேச மாட்டேன்றான் அசைய மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி தும்பிக்கையால தீண்டலான்னு போகிறச்ச அந்த பேப்பர் மேல மைக்கா மேல காலை வச்சு இந்த யானை பள்ளத்துல விழுந்துரும். அப்ப இதை சங்கிலியால கட்டி கிரேனை வச்சு லாரியில ஏத்திட்டு வந்துருவா. இப்படிதான் யானையை பிடிப்பா. அந்த மாதிரி தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வைத்து யானையை பிடிக்கிறது போல தன்னாட்டம் மனுஷனா இருக்கக்கூடிய ஒருத்தனை வச்சா இவா சீக்கிரம் வந்துருவான்னு சொல்லி மனுஷ உடம்புல இருக்கக்கூடிய ஆழ்வார்களை கொண்டு எம்பெருமான் நம்மை பிடிக்கக்கூடிய இந்த காரியத்தை பண்ணினான். அப்படின்னா எப்படியெல்லாம் நமக்காக பெருமாள் இறங்கி வந்து யோசிக்கிறான் பாருங்க. சுவாமி நீங்க திரும்ப திரும்ப பெருமாளை வந்து ஆழ்வார்களை வந்து பெருமாளுடைய அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஆழ்வார்களே அவ பாசுரங்கள்ல என்ன சொல்றா? நான் தப்பு பண்ணினேன், திருடினேன், பெண்களோடெல்லாம் இருந்தேன், கோவப்பட்டேன், கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லல, கஷ்டப்பட்டு இல்லைன்னு கேட்டவனுக்கு தான தர்மம் பண்ணலன்னு தாங்க இந்த தப்பெல்லாம் பண்ணினதா அவளே ஒத்துக்கிறாளே. அப்புறம் நீங்க பெருமாள் அப்படின்னு சொன்னா எப்படின்னா, இதெல்லாம் எப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் கூட தான் சொன்னான், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராகவம் தசரதாத்மஜம். நான் பெருமாள் எல்லாம் கிடையாது, மனுஷன்தான். தசரதன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினுடைய பிள்ளைன்னு சொன்னானே, நிஜமாவே மனுஷனாவன். கண்ணன் நான் சாதாரண ஒரு இடைப்பிள்ளை, நான் தேரோட்டக்கூடிய சாரதின்னு சொல்லி தூதெல்லாம் போனானே, அதனால பெருமாள் வந்து ஒரு வேலைக்காரனா? சரி பெருமாளை விட்டுடுங்க. ஆளவந்தார் சொல்றார் எனக்கு ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, என்னிடத்துல ஒழுக்கம் இல்லை, தூய்மை இல்லைன்னு எல்லாம் சொல்றாளே சோத்திர ரத்னத்துல, நிஜமா அதெல்லாம் இல்லாதவரா ஆளவந்தார்? மனோவாக்காயின்னு மனசாலும் வார்த்தையாலும் செயலாலும் நான் நிறைய அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன்னு ராமானுஜர் கத்தியத்துல சொல்றாரு. அதெல்லாம் பண்ணக்கூடியவரா ராமானுஜர்? இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணினவாளாக இருந்தாலும் மனுஷர்களே நீங்க தப்புன்னு உணர்ந்து திருந்தி இனிமேல் அந்த தப்பு பண்றது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணினால் நீங்களும் எங்களை போல பெருமாளை அடையலாம் என்பதற்காக
இது ஏன் அவ பண்றான்னா, தூய்மையானவர்களா எந்த விதமான தோஷத்தையும் தங்க பேர்ல சொல்லிக்காம பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பக்தி 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 பக்தின்னு சொல்லி போறான்னா, அப்ப நாமளும் அவளாட்டம் மோட்சம் போனோம்னா பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பக்தி பக்தின்னு பெருமாளை விட்டு நகராம கோவில் குளம்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும் போல் இருக்கு. நம்ம கல்யாணம், கார்த்தி, குழந்தை, குட்டி, சம்சாரம்னு இதையும் வாழ்ந்துட்டு அதையும் பண்ண முடியாது. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பக்கமே போக வேண்டாம்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணிருப்பான்? திரும்பவும் மோட்சத்து பக்கமே போகாம பெருமாளுடையதான முயற்சி பழித்திருக்காது. உங்களாட்டம் மனுஷாலா தான் பிறந்தோம். உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆசாபாசங்கள், தப்பு தண்டா எல்லாம் நாங்களும் பண்றோம். இருந்தாலும் பெருமாளை நினைச்சுண்டு அவனுக்கு பயந்து பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்து திருந்தி சரணாகதி பண்றச்ச எங்களுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்திருக்கார். அதனால நீங்களும் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி பெருமாள் அடைஞ்சிங்களானா மோட்சம்னு சொல்லி நமக்காக அவ பண்ணாத எந்த தப்பையும் பண்ணினதாக ஏறிட்டுக் கொள்கிறார்களே ஒழிய, பெருமாள் எப்படி வேஷம் போட்டானோ, நான் தசரதனுடைய பிள்ளை இடைப்பிள்ளைன்னு சொல்லி பொய் சொல்லி வேஷம் போட்டானோ, அந்த மாதிரி நம்மை திருத்துவதற்காக போடக்கூடிய வேஷமே ஒழிய, எந்த ஆழ்வார் பாசுரத்திலே சொல்லப்பட்ட குறையும் அந்த ஆழ்வாரை சேர்ந்தது அல்ல. எந்த ஆச்சாரியர் பாசுரத்திலே சொல்லப்பட்ட தாழ்மையான வார்த்தைகளும் அந்த ஆச்சாரியர் இப்படிதான் கிடையாது. ஆளவந்தார் இப்படி சாட்சதுனால ஆளவந்தாருக்கு ஆச்சாரம் இல்லை, ஞானம் இல்லை, பக்தி இல்லைன்னு சொன்னா அவனை விட முட்டாள் யாரும் கிடையாது. நமக்காக சொன்னது இது. ஆகையினாலே அவர்கள் பாசுரங்களை பார்த்து இவா இவ்வளவுதான் நினைச்சிக்கவே கூடாது. இப்போ ஆழ்வார்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் சுவாமி நமக்கு? ஆழ்வார்கள் அல்லது ஆச்சாரியர்கள் இவாளை பத்தி அவளுடைய சரித்திரங்களையும் பெருமைகளையும் தெரிந்து கொள்வதனால என்ன பலன் அப்படின்னா, எப்படியானா பகவானுடைய சரித்திரமான ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் இதெல்லாம் கேட்டா நம்மளுடைய பாவமெல்லாம் நீங்கி நமக்கு புண்ணியம் ஏற்பட்டு பகவானை அடையக்கூடிய ஒரு வழி பிறந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சம் வரைக்கும் ஸ்ரீமத் ராமாயணமோ, விஷ்ணு புராணமோ, ஸ்ரீமத் பாகவதமோ நம்மள பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதோ, அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய மறு அவதாரங்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பெருமை, ஆச்சாரியர்களுடைய பெருமைன்னு சொல்லக்கூடிய குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை கேட்கிற போதும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிந்து நாம பெருமாளை அடையாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் விலகி நாமளும் பெருமாளை அடையக்கூடிய சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய வழியிலே நிலையாக நின்று நாமளும் எம்பெருமானை அடையலாம். அதுதான் பலன். சரி, ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் எப்பெல்லாம் நினைக்கணும் சுவாமி? மாசத்துக்கு ஒரு முறை நினைச்சா போறோமா? வருஷத்துக்கு ஒரு முறை நினைச்சா போறோமான்னா அப்படி இல்ல. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மேல நமக்கு இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவ மேல ஒரு ஸ்லோகத்தை எழுதி தனியன் அப்படின்னு பக்தியோட சொல்றோம். எப்படியானா பெருமாளை புகழும்படியா ஒரு ஸ்தோத்திரம் எழுதி பெருமாளை சேவிக்கிறோமோ, அந்த மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர்களை புகழும்படியா ஒரு ஸ்தோத்திரம் எழுதி அவளை சேவிக்கிறோம். அதுக்கு தனியன்னு பேரு. அந்த தனியன் 3 விதமாகவும் சொல்லப்பட வேண்டும்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திரய சாரத்துல சாதிக்கிறார். அதாவது நித்தியம் தினம் சொல்லணும், நைமித்திகம் விசேஷ சமயங்கள்ல கண்டிப்பா சொல்லணும். சுவாமி தினம் கார்த்தால எழுந்து குளிச்சேன், நெத்திக்கிட்டேன், ஜபம் எல்லாம் பண்ண தொடங்க போறேன், அப்ப ஆச்சரியமா ஆச்சாரிய தனியன்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அது நித்தியம் சொல்ல வேண்டியது. தூங்கி எழுந்தவுடனே படுக்கையில உட்கார்ந்துட்டு ஆச்சாரிய தனியன்களை எல்லாம் சொன்னேன். ஆமாம், நித்தியம் சொல்ல வேண்டியது. அது நித்தியம், டெய்லி ரொட்டீன். நைமித்திகம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஆத்துல ஏதாவது விசேஷம் நடக்கிறது, ஆச்சாரிய சம்பாவனை பண்றோம், அப்பவும் தனியன் சேவிக்கிறோம். அந்த மாதிரி விசேஷ நாள்கள்லையும் சொல்ல வேண்டியது. இப்ப அடியன் சாதாரணமா தினம் ஆத்துல இருந்துட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயானும் போய் உபன்யாசம் பண்றேன்னா அங்க ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிட்டு தான் உபன்யாசம் பண்ணணும் இல்லையோ, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வரக்கூடியதான நைமித்திகம், நித்தியம் அல்லாமல் விசேஷ நாள்கள்ல வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் ஆச்சாரிய தனியன்களை சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும், சொல்லிதான் முடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் காமியம் கூட. காமியம் அப்படின்னா, காமம்னா ஆசை. நமக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அது காமியம். எனக்கு படிப்பு வரணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், எங்க அம்மாவுக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நாம எதை நினைச்சாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக பெருமாளை பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாலே ஆச்சாரிய தனியன்களை சொல்லி அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தினாலே பெருமாள் பிராட்டியை பிரார்த்திக்கிற போது காரியம் சீக்கிரமா முடிகிறது. அதனால ஆசைப்பட்ட பலன்களை பெறுவதற்கும் ஆச்சாரியனுடைய தனியன்கள் சேவிக்கப்பட வேண்டும். இப்படி ஆச்சாரிய பரம்பரை அனுசந்தானம், ஆழ்வார்களினுடைய பெருமையை கொண்டாடுவது என்பது நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்னு 3 விதங்களிலும் நமக்கெல்லாம் அவசியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஆழ்வார்களினுடைய பெருமையை பார்த்துட்டு முதலாழ்வார்கள் சரித்திரத்துக்குள்ள போகலாம். பொய்கை பூதம் பேயார் மழிசையர் கோன் வாழியே, பொன்மதில் சூழ் குறுகையர் கோன் மதுரக விவாழியே, துய்ய குலசேகரனார் பட்டர் பிரான் வாழியே, துன்பற்ற வில்லி புத்தூர் துளங்க நின்றான் வாழியே, ஐயமரும் தொண்டரடி பொடியாழ்வார் வாழியே, அன்புளாம் பான் பெருமாள் அரட்ட முக்கி வாழியே,
வையமுய்ய அவர் சொன்ன தமிழ்மறைகள் வாழிய, வைப்பாக ஆழ்வார்கள் உதித்தனால் வாழிய. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.